17வது சட்டமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கிய இந்த கூட்டத்தொடரில் தான் முதலமைச்சருடைய முதல் உரை என்பது அமைந்தது. ஆனால் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் வெளிநடப்பு, சர்ச்சைகள், எதிர்வினைகள் இவையெல்லாம் நிறைந்திருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா முதலமைச்சரின் முதல் உரை அப்படிங்கிற தலைப்போடு இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். முதல்ல முதலமைச்சர் பேசின உரையுடைய ஹைலைட்ஸை பார்த்துடலாம். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க டெஃபரெண்டா எடுத்துக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு இந்த நக்கல், நையாண்டி, சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யார் சொல்லுங்க? இதற்கு வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான எதிர்வினையும் ஆற்றியிருந்தார். இது சினிமா அல்லவே, இது சினிமா போல நடக்குது, ரீல்ஸ் ரியல் அப்படின்னு அவர் கடுமையான விமர்சனங்களையும் வைத்ததை நம்ம பார்த்தோம். முதலமைச்சருடைய இந்த பேச்சு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். பத்திரிகையாளர் சஞ்சீவி நம்மோடு இணைகிறார். அதே போல் ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு சரவணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் ஒற்றுமை ஒன்று இருக்குது தெரியுமா? சொல்லுங்க. கோட்டு போட்ட தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நீங்க 2 பேரும் தான் இந்த கோட்டை. பட் அதுல நீங்க கொஞ்சம் சீனியர். 10-15 வருஷமா போட்டு. ரைட். வேற யாரும் நான் யோசிச்சு பார்க்குறேன் இல்லை. ரைட், ஓகே. சஞ்சீவி, டீகோட் த ஸ்பீச். வாஸ் இட் வெரி சீஃப் மினிஸ்டீரியல்? நிறைய பரபரப்புகள் இருந்தது, நிறைய சர்ச்சைக்கு இல்லாத கருத்துக்கள் இருந்தது, எதிர்வினைகளை அட்ராக்ட் பண்ண கருத்துக்கள் இருந்தது. ஹைலைட்ஸா நீங்க பார்ப்பது என்ன சஞ்சீவி? முதல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்ன அப்படி பாக்குறோம் அப்படின்னா,
கிட்டத்தட்ட டேட்டா வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது கடந்த ஆட்சிகளை விட பார்க்கும்பொழுது வியூவர்ஷிப் ஆஃப் தி அசம்பிளி அப்படின்றது பொது வந்து லைவ் தொலைக்காட்சிகள்லயும் மற்ற இதுலயும் சும்மா ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 டைம்ஸ் வந்து மக்கள் ஜாஸ்தியா பாக்குறாங்கன்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ரெண்டாவது காரணம் வந்து இந்த ஆட்சி இதை லைவ் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு பாராட்டத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா நீங்க ஒரு 3 நாள் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து லைவ் வந்து இல்லாம போச்சு. அதற்கு பிறகு எதிர்கட்சி தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து மீடியாக்கள் கூட எழுப்பும் போது மீண்டும் லைவ் கொடுக்கப்படுது. ஸ்பீக்கருடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. மறுபடியும் அடுத்த நாள் இருந்து மீண்டும் லைவ் வந்ததுனால லாஸ்ட் 2 days அதாவது எதிர்கட்சி தலைவர் பேசும் முதலமைச்சர் பேசக்கூடிய அந்த விஷயங்களையும் வந்து தொடர்ந்து பார்க்க முடிஞ்சது. அதற்கு ஒரு நல்ல விஷயம், அதற்கான வியூவர்ஷிப் நல்லா அமைஞ்சது. சோ அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றதுதான் முக்கியம் இல்லையா? சோ நேத்து எதிர்கட்சி தலைவர் பல முக்கியமான விஷயங்களை எழுப்பினாரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல கரண்ட் கட்ட அப்படின்ற விஷயங்களை வந்து அவருடைய பாணியில, அதாவது இதுக்கு முன்பாக இருந்த 2 லீடர்ஸ் யங் லீடர்ஸ் இல்லையா? சோ இவங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமான அந்த பழைய அந்த தூய தமிழ்ல பேசக்கூடிய விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு பாக்குறாங்க. அதனால இளைஞர்களும் அதிகமா பாக்குறாங்க. அதனால நீங்க நிறைய ஆங்கிலம் கலந்த வார்த்தைகளை வந்து இந்த சட்டமன்றத்துல பார்க்க முடியுது. சோ எதுகை முனைகள் இருக்கும், அதே மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகளையும் பார்க்க முடியுது. சோ தொடர்ந்து ஒரு புது பிளேவர் வந்து அசம்பிளி கிடைச்சிருக்குன்னு முதல்ல சொல்லணும். இந்த புதுசா சட்டமன்றம் அமைச்ச பிறகு அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சோ நேற்று எதிர்கட்சி தலைவர் பல விஷயங்களை எழுப்பினாரு. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அதை டைரக்டா நிறைய விஷயங்களுக்கு பதிலளிக்காம ரெட்டோரிக்கா கொண்டு போயிட்டாரு இல்லையா? சோ நேற்று சட்டம் ஒழுங்கு, பவர் கட் போன்ற இஷ்யூக்கள் வந்து கேட்கும்பொழுது நேற்று அதற்கான அமைச்சருக்கு பதிலளிச்சாங்க. பவர் கட் பத்தி பேசும்பொழுது CTR நிர்மலா அமைச்சர் பதிலளிச்சாரு. அதே போல HRNC தொடர்பான விஷயங்கள் கேட்கும்பொழுது HRNC அமைச்சர் ரமேஷ் பதிலளிச்சாரு. சோ நிறைய கேள்விகள் வந்து டைரக்டட் டு சீஃப் மினிஸ்டர். ஆனா அந்த கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளிக்கல. ஆனா இன்னைக்கு அதுக்கான பதில் வரும் அப்படின்றது எதிர்பார்த்த போது அது பதில் வரல. ஆனா மாற்றா ரெட்டோரிக்கலா வந்து அவர் ஒரு ஸ்பீச்ச அவர் ஸ்டைல பிரசன்ட் பண்றாரு. சோ அது தவறா சரியா அப்படின்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனா தொடர்ந்து என்ன அப்படின்னா சிஎம் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணார் தானே அவரோட ஸ்பீச்ல, if I remember it right. இல்ல அதான் ரெட்டோரிக்கா இருந்து டைரக்டான பதில்களோ டேட்டா சார்ந்த பதில்களோ அல்லது டைரக்டா அதுக்கான பதில்கள் இல்லாம ஒரு ரெட்டோரிக்கலா இருந்து சொல்ல வந்தேன் நான். ஒரு மேடை பேச்சு மாதிரி இருந்து அசம்பிளி ஸ்பீச் மாதிரி இல்ல. அது சரியா தவறான்றது அடுத்த விஷயம் இல்லையா? ஏன்னா தொடர்ந்து அவர் வேலை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா சினிமா மாதிரி பேசுறாரு. சினிமான்னு தெரிஞ்சா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இல்லையா? தொடர்ந்து அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு மக்கள் முதல்ல எடுபடும் அப்படின்றது இது தெரியல இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்பாகவும் தலைவர்கள் எதிர்கை மொழிகளை பேசியிருக்காங்க, பல விஷயங்களை வெளியும் பேசியிருக்காங்க, உள்ளேயும் பேசியிருக்காங்க. அந்த விஷயங்களை பார்த்திருக்கோம். தொடர்ந்து அந்த சினிமா முகத்துல பண்றாங்க, சட்டமன்றம் ஷூட்டிங்கா மாறுது. திரு சரவணன் அவர்கிட்ட நம்ம எடுத்துட்டு போவோம். திரு பொன்வேல்சன் அவர்களும் நம்மோட இணையறாரு. வெல்கம் டு த ஷோ சார். திரு சரவணன், இதை திருப்பியும் நீங்க வைக்கிறீங்க. கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லறி எல்லாம் அந்த சினிமா பாணி அப்படிங்கும்போது திராவிட இயக்கத்திலே பலர் சினிமா துறையிலேருந்து வந்தாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருக்கு கூட அது ஒரு பெரிய அடையாளமாக வந்திருப்பது. அது வந்து சினிமாவை சிறுமப்படுத்துறதா, முதலமைச்சரை சிறுமப்படுத்துறதா, அது வந்து அந்த அஸ்திரம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? தம்பியை தேடுறேன். எந்த தம்பி? தம்பி கிட்ட கேள்வி கேட்கணும்ல, கதை சொல்லணும்ல. எந்த தம்பி? ஒரு தம்பி குட்டி கதையில வரக்கூடிய தம்பி. அந்த தம்பி கிட்ட நம்மளும் ஃபெலிக்ஸ் வந்திருக்கிறார். அவர்கிட்ட தம்பி கிட்ட நம்மளும் கேள்வி கேட்கணும். அண்ணன் ஃபெலிக்ஸ் கேள்வி கேட்டா தாங்க முடியுமா தாவேகாவினரால? செங்கல்பட்டுல என்ன கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியுமா? நாம எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான். கீழ்த்தரமாக பேசுவது வந்து திமுக கழகம் கிடையாது. ஆனால் சட்டசபையை கீழ்த்தரமாக நடத்துவேன், கேவலப்படுத்துவேன் என்றால் சவாலுக்கு நாங்கள் தயார். மல்லாக்கப்படுத்து கொண்டு எச்சில் உமிழக்கூடாது. அது யார் மேலே வந்து விழும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சவாலுக்கு நாங்கள் தயார். ஆனால் இப்படி ஒரு மாண்பை கெடுக்கும் வகையில் ஒரு முதல்வரே பேசுகிறாரு அப்படின்னும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்வது? அதை வந்து அவருடைய இயலாமை என்று எடுத்துக்கொள்வதா? அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களை தாங்காமல், ஆட்சி சரியாக போல அப்படின்ற விமர்சனங்களை தாங்காமல் அதை மடைமாற்றும் வகையில் அவருடைய அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணங்களின் வெளிப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாமா? எப்படி எடுத்துக்கொள்வது இதை? தமிழ்நாட்டு மக்கள் இப்படி பேசுவதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை ஏற்றுக்குவாங்க அப்படின்னா அப்புறம் அது எந்த லெவலுக்கு கீழே இறங்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கையாக சொல்கிறோம்,
மல்லாக்க படுத்துக்கொண்டு எச்சிலை உமிழாதீர்கள். இது உங்களுக்கும் நல்லதில்லை, யாருக்கும் நல்லதில்லை அப்படின்றதை தெளிவாக எடுத்து சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த மடை மாற்றும் முயற்சி, ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பேசுகிறார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு பதில் இல்லை. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் இல்லை. 2 விஷயங்கள், முக்கியமான விஷயம். மின்வெட்டு ஏன் போகுது அப்படின்னா, இதுக்கு திமுக காரணமுங்க அப்படின்ட்டு சும்மா கடந்து போயிட முடியாது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேள்வி கேட்டார். 1 மாச ஆட்சி புதுசா இது உருவாக்கி அதுக்கு வர ஸ்ரீவைகுண்டம் தொகுதியுடைய எம்எல்ஏ மேல ஒரு பாலியல் குற்றவாளிக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி புகார். அது குறித்து நேற்று எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பினார். பதில் சொல்றது தானே, அதுக்கு பதில் தெரியாதா? பதில் யாரும் எழுதி கொடுக்கலையா? ப்ராக்டிஸ் பண்ணலையா அந்த ஸ்கிரிப்டை? அப்படி தானே கேட்க முடியும். ஸோ உங்கள் ஆட்சி மீது குற்றம் சுமத்தும் போது, உங்கள் ஆட்சி மீது வலுவான உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய எம்எல்ஏக்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வரும்போது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லை. பதில் இல்லாத போது இப்படி மடை மாற்றி டோட்டலாக நரேட்டிவை டைவர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது முக்கியமான கேள்வி. இன்னொன்று ஊழலை பற்றி பேசுகிறாரு. ஊழலை பற்றி பேசுறதுக்கு தாவைக்காவிற்கு அருகதை இருக்கிறதா? இப்போ தாங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சிக்கு முன்னாடியே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? கருப்பு பணம் வைத்திருப்பது எந்த வகையில் சேரும்? அது பர்சனல் ஊழல்னு எடுத்துக்கணுமா? அதை சாதாரண பணம் இல்லைங்க. 15 கோடி ரூபாய், 5 கோடி ரூபா கேஷ், ஹாட் கேஷ், 10 கோடி ரூபாய் கருப்பு பணம். பணத்தை வருமான வரித்துறைக்கு செலுத்தவில்லை. யார் மேலே குற்றச்சாட்டு இது? தாவேகாவில் இருக்கக்கூடிய தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 15 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வாங்கி கொண்டு அதற்கு வருமான வரி கட்டவில்லை அப்படின்றது. இதுதான் ஊழலற்ற ஆட்சி கொடுப்பவரின் லட்சணமா? ஒரு ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை அந்த கட்சியில மந்திரியாக்கி வச்சிருக்காங்க, வச்சு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாரை சொல்றீங்க? யாரு உங்களுக்கு தெரியாதா? தெரியல. திரு செங்கோட்டையன். ஓஹோ, தண்டிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வெளியில வந்தார். தண்டிக்கப்பட்டாரா இல்லையா? கரெக்ட், தண்டிக்கப்பட்டாரு. அப்படிப்பட்டவர்களை ஆட்சியில் வைத்துக்கொண்டு அதிமுக ஆட்சியில் ஃபுல்லா ஊழல் செய்து சுரண்டி தின்று விட்டவர் அவர் 2021 வரைக்கும். இப்போ நல்லவராயிடுவாரா? எப்படி செந்தில் பாலாஜி நல்லவரானாரா? அது மாதிரி இப்போ நீங்க தானே ஊழல் இல்லைன்றீங்க. திமுக ஊழல் சக்தி நீங்க தானே சொல்றீங்க, நாங்கள் ஊழலற்ற சக்தின்ட்டு. அப்போ நீங்க யூ ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன்ல. இப்படிப்பட்டவரை வச்சுக்கிட்டு நாங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றாரு. எப்படி சாத்தியம்? கேட்டாரு, சேலஞ்ச் பண்ணார்ல எங்களுடைய தலைவர், சேலஞ்ச் பண்ணார்ல. பார்ட்டி ஃபண்ட், எந்த பார்ட்டி சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க. அவர் யாரையுமே குறிப்பிடலையே. இப்ப இங்க ஆண்டவங்கன்னா நீங்க இருக்கிறீங்க, அதிமுக இருக்கிறாங்க. அவங்க பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னாங்க. யார் வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, இன்னார் வாங்கினாங்க, அன்னார் வாங்கினாங்க சொல்ல. 19 பேச முடியுமா? இல்ல இல்ல 19 பேச மொட்டை கடிதாசிக்கே பதில் போடுவாங்க. அப்படி கிடையாது. சட்டசபையில இப்படி தைரியம் இருந்தா அதுதான் சொன்னோம், சேலஞ்ச் பண்றோம். இல்ல யாருக்கோ மொட்டை கடிதாசி போடுறாங்க. அது ஏன் முதல்வர் ஏன் மொட்டை கடிதாசி போடணும்? முதல்வர் ஏன் மொட்டை கடிதாசி பதில் போடுறீங்க? இல்ல அவர் இன்சினுவேட் பண்றாரு, சேலஞ்ச் பண்றோம் நாங்க. தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்போ என்ன உங்களுக்கு தைரியம் இல்ல, அதை பத்தி இது பண்ண தைரியம் இல்லை, என்ன ஆக்ஷன் வேணா எடுங்க, என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றோம்ல, பண்ண வேண்டியதுதானே? ஏன் முடியல உங்களால? ஸோ இப்படி இவர்களுடைய இந்த 40 நாட்கள் ஆட்சியில இதெல்லாம் நடந்திருக்கிறது. இதுதான் இவர்களுடைய அடையாளம் அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது இன்னைக்கு முதல்வருடைய பேச்சில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு தாங்க முடியாத ஆத்திரம் இருக்கிறது. ஏன் இந்த தாங்க முடியாத ஆத்திரம் அப்படின்னா, வெறும் 107 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கோம், நமக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற அந்த ஆத்திரம் அவருடைய பேச்சில் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, முதல்வருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, திமுக தேவையில்ல தான் இந்த ஆட்சி. காங்கிரஸ் கட்சியுடைய 5 எம்எல்ஏக்கள், IUML பார்ட்டியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள், விசிகாவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள், சிபிஐ சிபிஎம் கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேகாவினரை எதிர்த்து போட்டியிட்டு திமுக தொண்டனுடைய வியர்வையிலும் ரத்தத்திலும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். நீங்க என்ன பண்ணாலும் அதை ரப்பர் வச்சு அழிக்க முடியாது. சிபிஐ சிபிஎம் சுயமா முடிவு செஞ்சு எந்த கூட்டணிக்கு போனாலும், நீங்க மந்திரியை கொடுத்தாலும் மந்திரியை கொடுக்கலனாலும் அழிக்க முடியாத ஃபேக்ட் என்ன அப்படின்னா,
அவர்கள் அவங்க திமுக சொல்லுவாங்க விசிகாவோ ஒரே நிமிஷம். சிபிஐயோ சிபிஎம்மோ எங்க வேர்வையிலையும் எங்க உழைப்பிலையும் தான் திமுக இவ்வளவு அவங்க சீட் சொல்லட்டும், வச்சிருக்குன்னு. அவங்களும் சொல்லட்டும், கூப்பிடுங்க, விவாதத்துக்கு வர வைப்போம், யாருடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாசிசமா பாயாசமா அப்படின்னாரு. பாயசத்துல கொஞ்சம் வழிஞ்சு ஓடுறதை தான் எடுத்து இப்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாயசத்தை தான் குடித்துக் கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இதை யாராலும் மறுக்கவே முடியாது. மந்திரி பதவியை கொடுத்து விட்டோம், ஏன் இவர்கள் கதறுகிறார்கள் அப்படின்றாரு. அதற்கு தான் இன்னைக்கு அண்ணன் ராசா சூப்பரா சொல்லியிருக்காரு. மந்திரி பதவி கொடுத்த உங்களுக்கும் வெட்கமில்லை, மந்திரி பதவி வாங்கிய அவர்களுக்கும் வெட்கமில்லை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். ஸோ தயவு செய்து இன்னொரு சின்ன கருத்து, தயவு செய்து மக்களுக்கு எது தேவையோ எது முக்கியமோ அதை மட்டும் கொடுங்க. பஞ்ச் டயலாக் இஸ் நாட் a substitute for governance. இன்னொரு சின்ன கருத்து, பஞ்ச் டயலாக் been absent in தமிழ்நாடு politics. அது எப்பவுமே ஏதோ வடிவங்கள்ல சின்ன இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேசின இந்த பஞ்ச் டயலாக், இன்னைக்கு பேசின இந்த தேடின கதை குப்புற கவிழ்ந்து விட்டது அப்படின்ன உடனே தான் என்ன நடக்குது, இப்போ நரேட்டிவை மாத்துறாங்க. அந்த அம்பு அப்படியே பூமராங் ஆகி திருப்பி நெஞ்சிலேயே குத்துதுன்ன உடனே தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு தாய்மாமன் சீரா அனௌன்ஸ் பண்றாங்க. நல்ல வேலை நீங்க தாய்மாமன், நான் நினைச்சேன் நீங்க இன்னைக்கு தாய்மாமன் சீரை தான் எடுக்க போறீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இது பூமராங் ஆகி அப்படியே குத்துதே. தம்பி அப்பாவை தடுக்கிற கதை நெஞ்சில குத்துது இல்லை. இப்போ வேற இடத்துல எல்லாரும் போய் தேடுறாங்க. சமூக வலைதளங்கள் முழுக்க என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்டை நரேட்டிவை மாத்துறீங்க. நரேட்டிவை மாத்துறதுக்கு காரணம் என்ன, பயம், அச்சம், அட்டர் ஃபெயிலியர், அட்டர் ஃப்ளாப் அப்படின்றது தெளிவாக தெரிந்து விட்டது. ஃபெலிக்ஸ் சார், யுவர் ரெஸ்பான்ஸ் ப்ளீஸ். திரு நந்தகுமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஃபெலிக்ஸ். ரொம்ப நன்றி. சரவணன் மேல ஒரு நல்ல மதிப்பு இருந்தது. போய் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனே இது நெருப்புல கை வச்ச மாதிரி எல்லாம் டக்குன்னு எழுந்திருச்சாங்க. அசம்பிளி ஃபுல்லா எழுந்து நிக்கிறாங்க, பதறாங்க. ஆதாரம் கொடு, ஆதாரம் கொடுன்றாங்க. பார்ட்டி ஃபண்ட்னா இதுக்கு இவ்வளவு கோவம் வருது? ஆதாரம்னு கேட்க போனா டிசம்பர் 3, 2025 அன்னைக்கு இடி ஒரு 250 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு டோசியரை டிஜிபி ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க. அப்ப இருந்த சீஃப் செக்ரட்டரி அனுப்புறாங்க. அதுல இந்த பார்ட்டி ஃபண்டை பத்தி அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. எந்த அமைச்சர், எந்த அதிகாரி, எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் வாட்ஸ்அப் சாட்டோடைய ஃபுல் ஸ்கிரீன்ஷாட்டே அவங்க அந்த அப்போதைய திமுக அரசுகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதை இவங்க தலையாணியில போட்டு மறைச்சு வச்சுட்டு எவ்வளவு நாடகம் ஆனாங்க. இன்னைக்கு அது வெளியில வருது. இதை பார்த்தோம் தான் அவங்களுக்கு நெருப்புல கை வச்ச மாதிரி அப்படியே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நாங்க ஊழல் பண்ணவும் விட மாட்டோம், நானும் பண்ண மாட்டேன், நான் ஊழல் பண்ணவரையும் விட மாட்டேன், ஊழல் ஆல்ரெடி பண்ணவரையும் விட மாட்டோம்னா 2 பேருக்கு அங்க முகமே செத்து போச்சு. ஐயோ மறுபடியும் ஜெயிலுக்கு போகணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்ப இது மாதிரியான ஃபுல் பதட்டத்துல தான், வேற வழி இல்லாம ஸ்பீக்கர் தெளிவா, நீங்க சொன்ன மாதிரி ஹரி, நீங்க சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் தெளிவா சொல்றாரு, இல்லங்க முதல்வர் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க குறிப்பிடுங்க, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை நான் பேச அனுமதிக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. எப்ப இந்த 2 விஷயம் சொன்ன உடனே பதறி அங்க தலைதெறிக்க ஓடுறாங்க. ஓடி போய் வெளியில பேசினது தான் இன்னும் ரொம்ப என்னது வன்மத்தோட உச்சம். தமிழ்நாடு மக்களுடைய மொத்த ஒரு சாங்டமான ஒரு புனிதமான கோவில் மாதிரி இருக்கிற அசம்பிளிய ஷூட்டிங் ஸ்பாட்ன்றாரு, ஐட்டம் டான்ஸ்ன்றாரு, ஸ்பீக்கரை டைரக்டர்ன்றாரு. என்ன மாதிரியான வார்த்தைகள்! அதாவது பெண்கள் முதல்வரை சிறுமைப்படுத்துறதா நினைச்சிட்டு இவர் பெண்களை சிறுமைப்படுத்துறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது சரவணனுக்கும் அதே தான். சரவணன் கதைன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டை பத்தி பேசுறாரு. ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியலையா? அதாவது பெண்களை இழிவுபடுத்துறது வரிசையில பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒண்ணுதான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒண்ணுதான். சட்ட ரீதியான அறிவு இருக்குன்னு நினைச்சேன். நீங்க சொல்றீங்க அறிவை பத்தி பேச வேண்டாம், உங்களுடைய பின்னணியை பத்தி பேச வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், அறிவை பத்தி பேச வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. அதை பத்திலாம் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு வேற பின்னணிகளை பத்தி பேச வேண்டியது வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம். கருத்து இருந்தா சொல்லுங்க, பேசுறேன், இல்லனா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பாருங்க. ஃபெலிக்ஸ் சார், கோ அஹெட்.
இதுவரை நான் கருத்து தாங்க பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? அதுக்கு அடுத்து நீங்க ஐடி கேஸ் சொல்றீங்க, உங்களுக்கு அதை கூட நீங்க படிக்காம வந்திருக்கீங்களே, நான் என்ன பண்றது? It is not a question of cheating the government or it's not evading tax. நல்லா புரிஞ்சுங்க, அந்த ஃபைனை தான் நாங்க சேலஞ்ச் பண்றோம். எங்களுக்கு போட்ட ஃபைன், எங்க தலைவருக்கு ஐடில போட்ட, அதாவது அது போட்ட அபராதம் தப்பு, அது இத்தனை மாதத்துக்குள் போட்டிருக்கணும். ஒரு பெரிய பொதுவெளியில இப்படி ஒரு அபாண்டமா பொய் சொல்றீங்க. உங்களுக்கு பொய் சொல்வதற்கும் அவதூறு பேசுவதற்கும் அப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றது, பொய் செய்திகளை பரப்புறதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? நீங்க தவறு பண்ணிருக்கீங்க, நீங்க யூ காட் இட் ரெட் ஹேண்டடா மாட்டிட்டீங்க, உங்களால தப்பிக்க முடியாது. இது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துது. வெளியில வந்து அவதூறுகளை பேசுறீங்க, நீங்க உங்களுக்கு இருக்கிற வாடகை வாய்களையும் மீடியாக்களையும் வச்சுட்டு மறுபடியும் அவதூறு பரப்புறீங்க. தயவு செய்து மக்கள், முன்பு பேசின பேனலிஸ்ட் சொன்ன மாதிரி, மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல் மயப்படுத்துறதுன்னா இதுதான். ஒட்டுமொத்த பல கன்கரண்ட் வியூஸே 1 லாக் இறங்கி இருந்தது. அவ்வளவு பேர் அசம்பிளியை பார்க்கறாங்க. உங்களுடைய போலி பிம்பம் உடையுது. எங்க முதல்வர் கேட்ட கேள்விகள்லாம் உங்களை வந்து ரொம்ப பயத்துல உச்சத்தில் தள்ளுது. எப்படா நம்ம ஜெயிலுக்கு போயிடுமோன்னு பதறீங்க. நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு தமிழ்நாடு நம்மளோட குடும்ப சொத்துன்னு அடிச்சுங்க. அது நாளை மறுநாள் நினைக்கிறேன் டான்ஜெட்கோவுடைய வெள்ளை அறிக்கை வந்துடும். அப்ப இன்னும் உங்கள் லட்சணம் தெரியும். மக்களுடைய பணத்தை திருடிய யாரும் தப்ப முடியாது. அது தாவேக்கா அதுல ரொம்ப கமிட்டடா இருக்கு. உங்களை மாதிரி போலி செக்குலரிசம் பேசுறதோ, இன்னைக்கு வந்து இப்ப அரசியலுடைய எலக்ட்ரல் சிஸ்டமே தெரிய மாட்டாங்க. என்னைக்கு தேர்தல் முடிஞ்சிச்சோ அன்னைக்கு கூட்டணி முடிஞ்சிச்சு. அந்தந்த கட்சிகள் தனி கட்சி, அவங்க தனித்தனி சின்னத்தில் நினைத்தாங்க. இதுதானே ஃபேக்ட், இதான கான்ஸ்டிடியூஷன், இதுதான லா. அது விட்டு அது கூட போனீங்க. எங்க இருங்க, நான் பேசுறேன். நீங்க இருங்க, நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க பாஜகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி போட்டுட்டு தாவேகாவுக்கு எதிராக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணீங்களே, இதை விட என்ன சொல்றது, இதை விட ஒரு முரண் இருக்க முடியுமா? பாஜகவை நீங்களா எதுக்குறீங்க? அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல நடந்துக்கிட்டீங்களேங்க. நீங்க எப்படிங்க பேச முடியும்? தயவு செய்து இனிமே பேசுவதற்கு முன்பு கண்ணாடி முன்பு நான் இதெல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு ஒரு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. புரியுதுங்களா? உங்க நாடகம் இதோட முடிஞ்சு போச்சு, நாடகம் எடுத்து போச்சு. இல்ல நீங்க வந்து ஃபேக். உங்களுடைய நீங்க வந்து எவ்வளவு போலி என்பது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுல. கூட்டணி வைக்க முயற்சி செஞ்சது யாருங்க சொன்னாத? எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் மறுத்த அந்த சமயத்துல? ஆசாதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரா இல்லையா? என்ன விளக்கம் சொன்னாரு? ஆமாங்க, அவர் ஒத்துக்கிட்டாருங்க. அவர் ஒத்துக்கிட்டார். ஆராசா நல்லவர் ஒத்துக்கிட்டார். ஆமா, கூட்டம் நடந்தது, கூட்டம் நடந்திருக்கலாம். அவர் ஒத்துக்கிட்டார். ப்ளீஸ் அவருடைய பிரஸ் மீட் எடுத்து பாருங்க. அப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லலாம் செய்வாங்க. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க, முயல்றீங்க அப்படிங்கும்போது ஃப்ரக்டிஃபை இருந்தா அது சரியா வந்தா ஆட்சி அமைச்சிருப்பீங்க. என்ன கதையோ அதை பேசுவோம் சார். அத்தைக்கு விஷயம் முளைத்தால் சித்தப்பா கதையெல்லாம் பேசக்கூடாது. நீங்க உங்களை பத்தி பேசுங்க. கொள்ளை அடிச்சீங்க இல்ல, ஒரே ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு ஒரு விசிகா உடைய நம்முடைய நண்பர் வந்து அமைச்சராக இருக்காரு. அவர் தொகுதியில் குத்துப்பட்டு ரத்தம் சிந்தியவன் யாரு? திமுக தொண்டன். மேலூர்ல காங்கிரஸ் வேட்பாளரை உள்ள விட முடியாது. உன்னை யார் இங்க வர சொன்னா? உனக்கு ஓட்டு போட மாட்டோம், நீ இந்த தொகுதியை விட்டு ஓடி போன்னு சொல்லி மேலூர் தொகுதி வேட்பாளர் இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. அவரை விரட்டி அடித்தது யாரு? காங்கிரஸ். அவரை ஜெயிக்க வச்சது யாரு? திமுக தொண்டன். இப்படி திமுக தொண்டனுடைய உழைப்பில் தான் உங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன சிரிச்சாலும் உங்க இதை மாற்ற முடியாது, இதை மாற்றவே முடியாது. இல்லைங்க, நீங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுங்க. தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்து விட்டது. தனி சின்னத்தில் நின்றவர்கள், அவர்கள் கட்சி சின்னத்தில் நின்றவர்கள், அவர்களுக்கு முடிவெடுக்க எல்லா தகுதியும் இருக்கு. சிபிஎம் அதான் சொல்லுச்சு, சிபிஐ அதான் சொன்னாங்க. தயவு செய்து உங்களுக்கு அரசியல் பாலபாடமா கத்திட்டு வந்து பேசணும். நீங்க நான் நினைச்சேன் நீங்க ஒரு சீனியர் அட்வொகேட்னு சொல்லிட்டு, நீங்க எப்படிங்க இப்படி கருத்து சொல்றீங்க சரவணன்? மத்தவங்க சொல்லலாம், உங்களுக்கு தெரியாதா? இது எலக்ட்ரல் அலையன்ஸ் எண்ட்ஸ் வித் எலெக்ஷன். இது போஸ்ட் எலக்ட்ரல் அலையன்ஸ். இது இருக்கே. தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆக முடியாது அரசியல்ல.
சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா அவ்வளவுதான். மக்கள் உங்களுக்கு வாக்கு போடல, உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டியை கொடுத்தால் உங்களால சரியான முறையில இல்ல உங்களுக்கு வந்து அந்த தகுதி இல்லை என்று திமுகவுடைய மெஜாரிட்டியை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். என்ன பண்ணிருக்காங்க? 107 ஒரு வார்த்தை மட்டும் சீட்டோட நிறுத்திட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அனுமதிங்க. அந்த ஆத்திரம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அதுதான் மீண்டும் சொல்கிறேன். ஐயோ எங்களுக்கு ஆத்திரமே இல்லைங்க. நீங்க வந்து என்ன திமுகவுடைய future is doomed. There is no hope for DMK. There is no future for DMK. அதுதான் உங்களுக்கு இவ்வளவு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மாத்தவே முடியாது. நீங்கள் அப்படி ஒரு கனவில் இருக்கிறீர்கள். நீங்க பேசிட்டே you are in a dream. The future of DMK is gone. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல? பாதிக்கப்பட்ட பெண் ஓபனா குற்றம் சுமத்திருக்காங்க. உங்கள மாதிரி நாங்க இல்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. எடுக்க முடியுமா அவரால? அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா? என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. முடிங்க, சொல்லுங்க. என்ன பேச விடுங்க. ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா கேப். திருப்பி அதே கேட்டு இருந்தா எப்படிங்க? கீழ முடியுமா முடியாதா? எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? நீங்க எவ்வளவு முறை கேப்பீங்க? கேட்டிட்டே இருங்க. பதில் வர வரையும் கேப்போம். இருங்க சார். ஏனா ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பா நண்பி அப்படினு சொல்லி ஓட்டு மட்டும் கேட்டு இப்ப பாதிப்பு வந்த உடனே அப்படியே எஸ்கேப் ஆகி ஓட கூடாதுல. சொல்ல விட்டுருவோமே, அப்புறம் கேப்போம். Do something for him. தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்க அவரை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது, the sections were altered, it has gone to a next level, escalate ஆயிருக்குது. அவர் நேரடியாக சம்பந்தப்படல, தேவைப்பட்டால் அவரையும் என்கொயரி பண்ணுவோம். ஆனா நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்களா? இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்க திமுகவின் எதிர்காலம் என்பது இருண்டு விட்டது, doomed. அந்த பதட்டத்திலையும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுதுன்ற ஒரு இயலாமையில நீங்க பதறிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி பதறீங்களோ அதே மாதிரி தான் எதிர்க்கட்சி தலைவரும் பதறாரு. இந்த பதட்டத்தை விட்டுட்டு நிதானமா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு எதிரி உங்க குடும்பத்திலே இருந்தாருன்னு எங்க தலைவர் சொன்னபோது, நம்ம சிஎம் சொன்ன மாதிரியே அது உங்களுக்கு புலப்படும். சரிங்களா? ரொம்ப நிதானமா பொன்வில்சன் உட்காந்துருக்காரு, அதனால அவர்கிட்ட கேட்போம். அசம்பிளியில அதிமுகவும் அப்படிதான் உட்காந்துருந்தாங்க. அவங்க கேம் என்னன்னே தெரியல. ஒரு பக்கம் எடப்பாடியார் ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்க வெளிநடப்பு செஞ்சா சிலர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க பொன்வில்சன் சார்? உங்க அனாலிசிஸ் என்ன முதலமைச்சர் ஸ்பீச் பத்தி? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் வந்து தெரியும் ஏற்கனவே. ஏன்னா அந்த 3 நாள் வந்து அவர் மௌன விரதம் இருந்து விட்டு கடைசி நாள் வந்து பதில் உரைக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாருன்னு தெரியும். ஏன்னா அந்த தயாரிப்பெல்லாம் நல்லபடியாக அவருக்கு கொடுத்துருவாங்க. அதையும் அவர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்குவார். அதில் சில விஷயங்களை பைஹார்ட் பண்ணியும் சொல்லுவார் அப்படின்றது நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் சப்ஜெக்ட் ஓரியன்டாக சட்டமன்றத்தில் பேசியிருக்காரா? அதுதான் அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது தான் முழுக்க வெறும் வந்து சினிமாலேருந்து வர்றதால அவர் தவறு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த சினிமா தனத்தில் வர்ற விஷயங்களை, அந்த ஆக்ஷன் காமிக்கிறது, அப்புறம் அந்த முகபாவனைகள், இதெல்லாம் வந்து அவர் வந்து அரசியல்வாதியா தன்னை மாத்திக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த ஒண்ணுதான் ஒழிய மற்றபடி சப்ஜெக்ட் வாக்களிச்சிருக்காங்க. லெட்ஸ் ரெஸ்பெக்ட் தட். சார் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க சார், நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். பிஜேபிக்கும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். மக்கள் வந்து எல்லாருக்கும் வாக்களிச்சிருக்காங்க. அதனால வாக்களிச்சிருக்கிறதுக்காக இல்ல ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதை ஏத்துக்கணும்னு கிடையாது. அதுல இருக்கிற விமர்சனங்களை நம்ம சொல்லிதான் ஆகணும். அதான் நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா நாங்க என்ன கணக்குல போடுறோம்னா 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 3.25 லட்சம் கோடி பேர் ஓட்டு 3.25 கோடி பேர் ஓட்டு போடல. 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 107 எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க, 126 சீட்டு கொடுக்கல. நாங்க இந்த கணக்குல தான் நான் பேச முடியும். அதை வச்சு சொல்றேன் நான். அதனால இன்னொரு விஷயம், இப்போ இந்த சப்ஜெக்ட் விஷயமா பேசணும்னா முதல் விஷயம் அவர் எதுல பாராட்டணும் தாவேக்க அப்படின்னா லைவ் ரிலேல கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா திராவிட இயக்கங்கள் தயங்கின விஷயம். அவர்களுக்கு இல்லாத ஒரு தைரியம் தாவேக்காக்கு வந்துச்சுன்னா அந்த நம்பிக்கையை நம்ம பாராட்டுறோம். அதுல வந்து தவறே கிடையாது. அடுத்தது வந்து சபாநாயகர் வந்து ஓரளவுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஆக்சுவலா சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் இருப்பாங்க. இவர் வந்து இப்ப ஆரம்பத்தில் வந்து ஓரளவுக்கு நடுநிலையோட இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில குறைகள் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரியாது. அழுத்தம் ஆளுங்கட்சியிலிருந்து எந்த விமர்சன பார்வைக்குரிய ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் வரும்போது கண்டிக்கிறார். அதெல்லாம் வச்சு சொல்றீங்க.
அதுதான் சொல்றேன். அதனால இந்த நேரத்தில் வந்து டூ ஏர்லி, இந்த நேரத்தில் அவர்கிட்ட அந்த கிரெடிட்டை கொடுத்துடலாம், அவருக்கு தவறு கிடையாது அப்படின்றது. ஆனா என்னன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ பிரதான எதிர்கட்சின்றது கிடையாது. அப்போ அவருடைய லிமிடேஷன்ஸ் வேற. அவர் வந்து தெளிவா வந்து ஒரு சட்ட நுணுக்கங்களை சொல்றாரு. நீங்க வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வரும்போது சட்டமன்ற விதி 36(5) படி அந்த திருத்தத்தை ஒரு தீர்மானத்தில் வந்து முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு அதை வந்து கொடுக்கணும். அதை வந்து உறுப்பினர்கள் கொடுத்து அந்த உறுப்பினர்கள் வந்து அதை விவாதிச்சு அந்த விவாதத்துக்கு பிறகு அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்வோமானா அந்த 104 விதிப்படி அது விவாதத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்றது அவர் சொல்றாரு. அந்த முறையை நீங்க கடைபிடிக்கல. இதை எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிமை இருக்குது அது திருத்தம் கொடுக்கிறதுக்கு. ஆனால் சபாநாயகரோ சபையோ வந்து அந்த சபை விதிகளை பயன்படுத்தி அந்த திருத்தங்களை இன்னும் கொஞ்சம் நாங்க யோசிச்சு, நீங்க அதை தெளிவா சொல்றீங்க, சப்ஜெக்ட் வந்து முதலமைச்சர் சொன்னார், ஆனால் அதுல இருக்கிற விஷயங்கள் உள் விஷயங்கள் எவ்வளவு, இது தேவையா அப்படின்றது ஒரு சுருக்க விவாதம் தேவை. அந்த விவாதம் முடிஞ்ச பிறகு அதை ஏற்றுக்கணும். இது வந்து ஏற்புடையது கிடையாது அப்படின்றத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இந்த தேசிய கீதம் இசைக்கிறத வந்து 2 முறை இசைச்சா என்ன தப்புன்னு கேட்கிறாரு. அது வந்து நம்ம அப்படி கேட்க வரல. இப்ப நம்ம பிஜேபி அரி அதை தான் சொல்றாங்க. இப்ப ஃபெலிக்ஸ் கிட்டே நான் கேட்கிறேன், முதல் மொழி தாய்மொழி நீங்க படிச்சிடுறீங்க, அடுத்த மொழி தொடர்பு மொழி அல்லது உயர்கல்வி பிழைப்பு மொழி அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தை படிச்சிடுறீங்க தொடர்புக்காக, ஒரு 3வது மொழியை கூட படிச்சுக்கிட்டா என்ன சார் தப்பு? இது இப்படி பிஜேபி கேட்கும்போது நம்ம வெளிப்புறமா பார்க்கும்போது நியாயமா தோணுது. தேசிய கீதம் நமக்குமானது தானே சார். ஆனால் திமுக தேசிய கீதம் நமக்குமானது தானே சார். தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடலன்னு பிரச்சனை பண்ணாங்க. முதல்ல பாடியாச்சு, அந்த அந்தஸ்தை உறுதி செஞ்சாச்சு. நாட்டுப்பண் நமக்குமானது தானே. நான் சொல்றது கேளுங்க. இல்ல நான் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா நீங்க கேளுங்க. திமுக அதிமுக 3வது மொழி ஏன் வேண்டாம் அப்படின்றதுக்கு தகுந்த காரணங்கள் சொல்றாங்க. அது போல நீங்க தேசிய கீதத்தை 2 முறை இல்ல 4 முறை கூட நம்ம பாடலாம், சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். எதற்காக 2வது முறை பாடுறீங்க? ஆர்.என். ரவி அதை அழுத்தி அவர் கொடுத்தவர் போயிட்டாரு, அவர் போயாச்சு. இப்போ யார் சொல்லி இதுல வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா. இப்போ வந்து வந்தே மாதரம் பாடல காங்கிரஸ் ஆளக்கூடிய கேரள சட்டமன்றத்துல பாடுறாங்க, தெலுங்கானால பாடுறாங்க. அதை தவிர்க்கும் பொழுது ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் தேவைப்படுது. அதுல நம்ம நாட்டுப்பண், நம்ம தினந்தோறும் நாம போஷிக்கக்கூடிய நாட்டுப்பண் இன்னொரு முறை பாடினா என்ன தவறு? நான் அதை சொல்லல, நான் திருப்பி அதுதான் கேட்கிறேன். அப்ப 3வது மொழி என்ன தவறு? 3வது மொழி என்ன தவறு சார்? நீங்க ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு கம்பேர் பண்றீங்கன்னு தோணுது. இப்ப தேசிய நம்ம ஏற்காதது, நம்ம மாநிலம் ஏற்காதது, நாட்டுப்பண்ண வேண்டாம்னு சொல்ற கட்சிகள் கிடையாது. அப்படி இருக்கவும் முடியாது சார். நான் சொல்றது கேளுங்க. இல்ல ஹரி நான் சொல்லி முடிக்கிறேன். ஹரி, நாட்டுப்பண் அப்படின்றது நம்மளுக்கு தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல, கடைசியில தேசிய கீதம். இது மரபு, இது வழி. எப்பயாவது விதிவிலக்கா நடந்திருக்கும். இல்ல சார், மரபு உருவாக்கப்படுவதுதான். இந்த மரபு இப்போ 90களில தான் வருது, செல்வி ஜெயலலிதா காலத்துல தான் வருது. இல்ல நான் என்ன சார், நான் அதை சொல்லவே இல்லை சார். நீங்க வந்து இதுக்கு நியாயம் சொல்லுங்க. ஆமா கேட்டாரு, நான் சமரசம் பண்றோம். நாங்க எல்லாத்துக்கும் எதிர்க்க விரும்பல, மத்திய அரச கவர்னரை எதிர்க்க விரும்பல, அதனால பாடுன்னு சொல்லுங்க. பாடுனா என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா யார் தப்புன்னு சொன்னது? யாருமே தப்புன்னு சொல்லலையே. அதுதானே முக்கியம். அந்த விஷயத்தை கேட்கிறேன். திரு நந்தகுமார், உங்கள்கிட்ட திரு பொன்வில்சன் விட்ட இடத்துல இருந்தே பேசணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இது நாட்டுப்பண் விஷயத்த சொன்னார். அதுல அட்லீஸ்ட் நீங்க வெளியில யூ கேன் கம் கிளீன். இந்த மாதிரி ஒரு வில்சன் சார் நீங்க முடிச்சிட விரும்புறீங்களா? நான் அதையும் சேர்த்து கேட்டுறேன் நந்தகுமார் சார். எஸ், ரொம்ப சொல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஃபெலிக்ஸ் வந்து அந்த வழக்கை பற்றி பேசினார். எதுனா இன்கம் டாக்ஸ் வழக்கு. அப்புறம் இல்ல, நீங்க புதிய பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க ரிசர்வ் பண்ணி நந்தகுமார் சார் இன்னும் பேசவே இல்லை. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வரி விலக்குல வந்து நீதிபதி S.M. சுப்பிரமணியம் 1 லட்சம் அபராதம் விதித்து 2021 ஜூலை 13 அந்த வாசகத்தை அப்படியே நான் படிக்கிறேன். வரி என்பது நன்கொடை அல்ல, அது வறியவருக்கு செய்ய வேண்டிய கட்டாய பங்களிப்பு. நடிகர்கள் ரியல் ஹீரோவாக இருக்க வேண்டுமே தவிர ரியல் ஹீரோவாக இருக்கக்கூடாது. சமூக நீதிக்காக பாடுபடுவதாக கூறிக்கொள்ளும் நடிகர்கள் வரி ஏய்ப்பை செய்வதை ஏற்க முடியாது என்று நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். Okay, your point being?
இது முக்கியமான விஷயம். அடுத்தது அந்த 15 கோடி வழக்குல புலி படத்துல 2015-16 வழக்குல வந்து 15 கோடி நாங்கள் கணக்கு காட்டவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதற்குரிய வரியை கட்டிவிடுகிறோம். ஆனால் 1.5 கோடி அபராதம் என்பது 3 ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்கணும், 2019 கொடுத்திருக்கணும், 2022 கொடுத்தாங்க. அதுதான் தவறுன்னு சொன்னாங்க ஒழிய 15 கோடி நாங்கள் கணக்கு காட்டவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார்கள். இது உண்மை. ஓகே ஃபெலிக்ஸ் சார், யூ ஹேவ் an explanation. நான் மற்றவங்கள்ட்டே போனேன். எஸ் ஐ ஹேவ் சார். இப்போ இவர் சொன்னார்ல, எஸ்.எம். சுப்பிரமணியன் நிதியரசர் சொன்னதா வந்து ஒரு கட்டணம், அதையும் மேல்முறையீட்டில் போய் இதுவும் தவறானது அப்படின்ற அந்த வாசகத்தை தூக்கியிருக்கோம். அதை ஏன் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? ரெண்டாவது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் ஒரு ஒற்றை நீதிபதி எங்க பக்கம் நியாயம் இருக்கு, இந்த பணம் இந்த அபராதம் போட்டது தப்பு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. மேல்முறையீடு போகுது. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மேல்முறையீடு இருந்துச்சு. அந்த மேல்முறையீடு நல்லா எடுத்து பாருங்க. ஐ எம் நாட் கோயிங் டு த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ். நீங்க ஃபைனை கட்டுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அப்பீல்ல பாத்துங்க, இப்படிதான் போட்டிருக்காங்க. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்க மேல ஒரு அவதூற பரப்புறதுக்காக தொடர்ந்து நடத்தப்படுகிற ஒரு செயல். அதற்கடுத்தது இவர் வந்து நம்ம வில்சன் அவர்கள் வந்து பேசும்போது தேசிய கீதத்தை சொன்னாங்க. இன்னைக்கு அவையில் முதல்வர் குறிப்பிட்டார் இல்லையா, திரு கலைஞர் அவர்களின் உருவப்படம் திறக்கும் போது இதே அவையில் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் ஃபாலோட் பை தமிழ் தாய் வாழ்த்து. இதற்கு என்ன விளக்கம்? இதுக்கு கேட்டா எதிர்கட்சி தலைவர் வந்து புரோட்டோகால் என்றாரு. பிரசிடென்ட் கவர்னர் இஸ் டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பிரசிடென்ட். அப்ப அவருக்கும் அதே புரோட்டோகால் தானே இங்க இருக்கும். அதையே இவங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. சோ தொடர்ந்து இவர்கள் எப்படி வேணாலும் அவதூறுகள் பேசிட்டே இருக்கலாம். மக்களுக்கு தெரியும் என்ன உண்மை என்பது. இதுல நீங்க வந்து நான் சொன்னது ரெண்டையும் வேணா திரு வில்சன் வந்து மறுக்கட்டுமே, நான் வந்து அதுக்கு ஆதாரபூர்வமா நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் ஓகே வில்சன், அடுத்த ரவுண்ட்ல நீங்க விரிவா சொல்லுங்க. ஃபெலிக்ஸ் சொல்லிறேன் சுருக்கமா. ஃபெலிக்ஸ், இந்த 1.5 கோடி அபராதம் தான் சொல்றீங்க ஒழிய அது 15 கோடி நீங்கள் கணக்குல காட்டுனீங்களா காட்டலையா அத சொல்லுங்க. இல்லங்க, அதை ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே வரீங்களே, there is a financial yearன்றது வேற. financial yearக்குள்ள நாங்க கட்டியிருக்கோமே, அது எப்படி இல்லங்க அது நீங்க அசஸ்மென்ட் இயர் ரேட்ல தான கட்ட முடியும். ரேட்ல வந்து கண்டுபிடிச்சது தானே. இல்ல சார், ரேட் சார் நீங்க பிப்ரவரியில ரேட் வரீங்க சார், மார்ச்ல தானே சார் கட்டணும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க சார். இது வந்து நீங்க தயவு செய்து as a friend-ஆவும் சொல்றேன், ப்ளீஸ் போய் அந்த கேஸ் நல்லா படிங்க. ஓகே, the matter is subjudice. நான் வைடன் பண்ணனும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபெலிக்ஸ் தவிர வேற யாருமே படிக்கல சார். ஃபெலிக்ஸ் மட்டும் தான் படிக்கிறாரு. சரி இல்ல சார், நீங்க அக்யூட்டல் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன் சார். அதை நீங்க ஒத்துக்கற மாட்டேங்கிறீங்க. முதல் நந்தகுமார் சார் ப்ளீஸ் கம் இன். நான் இந்த டிபேட் வைடன் பண்ணனும்னு நினைக்கிறேன். நந்தகுமார் சார், இப்போ இதுல நாட்டுப்பண் பத்தி பேசினார். அதுல இவங்க எடுக்கிற ஸ்டான்ஸை பார்க்குற ஒரு நியூவான்ஸ் பொசிஷன் எடுக்கிறாங்க. பாஜக கொள்கை எதிரி தான், ஆனா எல்லாத்துக்காகவும் மோதிட்டு இருக்க அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுல நீங்க எல்லாம் ஒரு இன்டர்பிரட் பண்ண ஒரு நியூவான்ஸை as many words வெளிப்படுத்துறாங்க. இந்த அப்ரோச் எப்படி பார்க்குறீங்க? இந்த உரை, அதற்கு வந்த எதிர்வினைகள், இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கமெண்ட்டையும் சேர்த்து பதிவு செய்யுங்க. இது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னுடைய டைரக்ஷனே இருக்குது. கவர்னரோ பிரசிடென்ட்டோ வந்தாங்கன்னா அவங்க வரும்போதும் போகும்போதும் நேஷனல் ஆந்தம் பாடணுங்கிறது. அப்போ இது வந்து இன்னைக்கு வந்து இது காம்ப்ரமைஸ் இல்லை. அடுத்தது நேத்து பேசும்போது எல்ஓபி என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, நாங்க ஆட்சியில் இருந்தபோது இந்த அவையனுடைய இறையாண்மையை காத்தோம்ங்கிறாரு. அப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு இறையாண்மைன்னா என்னன்னே தெரியலையா அவருக்கு? இறையாண்மைன்னா சோவர்னிட்டி. ஒரு அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளிக்கும் சோவர்னிட்டி கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கும் சோவர்னிட்டி கிடையாது. நம்ம கண்ட்ரி இஸ் ரன் பை கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீமசி. இப்ப அந்த ஒரு அடிப்படை தகவலை கூட தெரிஞ்சுக்காம ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து நாங்க இருக்கும்போது இந்த அவையனுடைய இறையாண்மையை காப்பாத்தணும்னா எந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து இஸ் வெல் இன்ஃபார்ம்டாங்கிற கேள்வியை நமக்கு நாட்டுப்பண் இன்னைக்கு இந்தியாவில் பாடக்கூடிய தேசிய கீதம் என்ன சார்? பங்களாதேஷ் தேசிய கீதத்தை பாடிட்டாங்களா? இல்ல வந்து நேபாளினுடைய தேசிய கீதத்தை பாடிட்டாங்களா? இந்தியா எந்த நாட்டுல சார் இருக்குது? இந்தியாவினுடைய மாநிலம் தானே சார் தமிழ்நாடு. அப்ப இந்தியாவினுடைய தேசிய கீதம் வந்து ஆளுநரும் பிரசிடென்ட்டும் வரும்போதும் போகும்போதும் பாடணும்னா ஜனகணமன தானே சார் பாடணும். என்ன சார் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே? இல்ல ஒரு வாதம் வைக்கலாம்ல, 2 வாட்டி தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், 2 வாட்டி ஜனகணமன, 2 வாட்டி தமிழ் தாய் வாழ்த்து தாராளமா பாடலாம், தாராளமா. அது வரைக்கும் எனக்கு நானே சொல்றேன், ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 தடவை நீங்க வந்து
தமிழ் தாயும் வாழ்த்தையும் பாடலாமேங்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனா அவர் ஒரு படி மேல என்ன சொல்றாரு, ஜனகணமன 2 தடவை பாடினா தமிழ் தாய் வாழ்த்து நீங்க 3 தடவை பாருங்க. அப்போ உங்களுடைய இன்டென்ஷன் தமிழ் தாய் வாழ்த்தும் ஜனகணமனமும் பாடணும் பாடக்கூடாதுங்கிறதா, இல்ல கண்ணை மூடிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி எதற்கடுத்தாலும் கண்ணை மூடிட்டு டெல்லி கூட சண்டை போனணுங்கிறதா? அப்போ இதுதான் நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். அடுத்தது இன்னைக்கு வந்து கேஸ பத்தி பேசினாங்க. நான் 2 கேஸ் பத்தியும் பேசுறேன். சரவணன் பேசினாரு. அவர் வந்து ஐ திங்க் ஹி இஸ் an advocate, சீனியர் அட்வொகேட்டா இருக்காரு. ஒரு டாக்ஸ் டிஸ்பியூட்டுக்கும் ஒரு கரப்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியலையா மிஸ்டர் சரவணனுக்கு? டாக்ஸ் டிஸ்பியூட் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு கரப்ஷன். இன்னைக்கு thousands of individuals, thousands of companies are having case in the court complaining against the tax disputes. அப்போ இந்த இன்கம் பொறுத்த வரைக்கும் டைமிங், நேச்சர், டிஸ்க்ளோசர், தனி மனிதன்ல இருந்து நிறுவனங்கள் வரைக்கும் இன்னைக்கு கோர்ட்ல வந்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. ஒரு ரிட் பெட்டிஷன்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கோ நிறுவனங்களுக்கோ கொடுக்கப்பட்ட சட்ட உரிமை சார். இது முட்டு கொடுக்கலாங்க தானே சார் போய் முட்டு கொடுக்கலாம். இப்படி மொரட்டு முட்டுலாம் கொடுக்க கூடாது. அதுக்கு மேல ஒரே நிமிஷம் சார் ப்ளீஸ். சரவணன், நீங்க எல்லாரும் பேசும்போது குறுக்கிடாதீங்க ப்ளீஸ். அப்படி குறுக்கிற மாதிரி இருந்தா ஹரிகரன் நீங்க அவரை மட்டும் பேச வைங்க. ஐ கீப் மைசெல்ஃப் சைலண்ட் பிகாஸ் ஐ அம் ஸ்பீக்கிங் ஆன்லைன். கோ ஹெட் சார். அப்போ இந்த டாக்ஸ் டிஸ்பியூட்டுக்கும் கரப்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம வந்து உட்கார்ந்துகிட்டு ராம்கே வாசுக்காக ஒரு அலிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி நான் அக்செப்டபிள். ரெண்டாவது, நீங்க செங்கோட்டையனை பத்தியும் பேசினாரு. நீங்க திருப்பி 2 தடவை சொன்னீங்க he has been exonerated ன்னு சொன்னீங்க. ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு he has been convictedங்கறாரு. இப்ப எக்ஸனரேட்னா என்ன சார் அர்த்தம்? குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்படுறாருன்னு அர்த்தம் சார். அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட ஆமா ஆமான்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் மேல வந்து கன்விக்ஷன் இருக்குன்றாரு. என்ன சார் இதெல்லாம் பேடுறீங்க? அப்போ இப்ப இவரு சொன்னாரு, நம்மளுடைய வில்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டாக்ஸ் அவரும் வந்து இந்த இத பத்தி பேசுறாரு. அதே டிஸ்பியூட்டை தான் பேசுறாரு இங்க. அந்த டிஸ்பியூட் இஸ் a tax dispute. இட்ஸ் நாட் a corruption. இப்போ எல்லாருமே உங்களுக்கு தேவையான பிக் அண்ட் சூஸை எடுத்துட்டு வந்துட்டு இங்க பெத்த படித்தவர்கள் வந்து இப்ப அதுல வேற பொன்வில்சன் ஐயா வந்து ஃபெலிக்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு, நீங்க ஒருத்தர் தான் படிச்சவரா அப்படின்ட்டு. இப்போ நீங்க ஒரு தவறான கருத்தை பொதுவெளியில சொல்லும் போது அதை ஒரு கரெக்ட் பண்ணும்போது நீங்க திருப்பி உங்களுடைய சைடுல இருந்து உங்களுக்கான ஆதாரம் என்னங்கறத தான சொல்லணும். அவர் வந்து அரசாங்கத்தை ஏமாத்தவே இல்லன்னு சொல்லுங்க. உங்க தலைவர் புனிதமானவர்னு சொல்லுங்க. நீங்க நாட்டு பண்ணோம் நீங்க ஒரு முடிவு ஒண்ணா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, அது பதில் சொல்ல மாட்டீங்க. இருக்கறவங்க பேசாதீங்க. போய் என்ன மாதிரி வந்து இந்த இடத்துல நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொதுமக்களுக்கு நம்மள மாதிரி பொறுப்பா இருக்கக்கூடிய ஆட்கள் சரியான தகவல்கள் கடத்தணும், தவறான தகவல்களை கடத்தக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு திமுக தயவுல தான் இன்னைக்கு வந்து ஆட்சி நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு வந்து ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் ரொம்ப காட்டமாவே பதில் சொன்னாரு. என்னன்னா, அப்ப ஐயுஎம்எல பார்த்து திமுக என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய வாக்க வாங்கி தான் அவங்க ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயா வந்து காதர் மொய்தீன் அவர்கள் காட்டமாவே இது முட்டாள்தனமான வாதம், அவங்க வாக்க வாங்கி நாங்க ஜெயிச்சிருக்கோம்னா எங்க வாக்கு வாங்கியிருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னா திமுக அந்த ஓட்டுல அவங்க வாங்கின 1,19,00,000 ஓட்டுல பிசிகாவுடைய ஓட்டும் உண்டு, சிபிஐ ஓட்டு உண்டு, சிபிஎம் ஓட்டு உண்டு, ஐயுஎம்எல் ஓட்டும் உண்டு. இப்போ அந்த 59 சீட்டையும் திமுக இன்னைக்கு ராஜினாமா பண்றதுக்கு தயாரா? இந்த தார்மீக உரிமை இருக்கா உங்களுக்கு? இப்ப இன்னும் வந்து எங்களுடைய தயவுல ஆட்சிங்கிறது என்ன சார் ஒரே புலம்பலா இருக்கு? எதுக்கு சார் இது மாதிரி? ப்ளீஸ் அக்செப்ட் யுவர் லாஸ். யாருமே தேர்தல்ல தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். திமுக என்ன இந்த தோல்வி புதுசா? ஏன் இந்த தோல்வியை மட்டும் உங்களால ஏத்துக்கவே முடியல? அவங்க வந்தாங்க இந்த விமர்சனத்துக்கே இடம் இருக்காது இல்ல. இட் இஸ் வெல் வித்தின் தி பெர்மிசிபிள் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த விமர்சனம் வைக்க தானே செய்யும். ஆல்டர்னேட் விமர்சனமும் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. ஹரி, you know very well that in constitution both pre-poll and post-poll alliances absolutely are அது மாற்று கருத்திலான இந்த விமர்சனம் இயல்புதானே. Felix has clearly explained once when the election is over pre-poll alliance is dismantled. அப்ப கூட இவங்க இந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்னன்னாக்கா ரொம்ப பெருந்தன்மையோட அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க வந்து இன்னைக்கு ஆதரவு வெளியிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக அவங்களுடைய பொறுப்பற்ற பேச்சுனால நாங்க தான் சொன்னோம், எங்களுடைய அனுமதியை கேட்டுதான் போனாங்க, நாங்க தான் அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு இந்த சொல்றதுல கேட்டு 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 அவங்க ரொம்ப கசந்து போய் இது ரொம்ப புளிச்சு போய் தான் அவங்களே பொறுமை இழந்து. நீங்க யோசிச்சு பாருங்க, 1967 இருந்து ஐயுஎம்எல் ஒரு 2 எலெக்ஷன்ல மட்டும்தான் திமுக கூட இல்ல.
மீதி அத்தனை எலெக்ஷன்லயும் திமுக கூட இருந்தாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஹரி, 1998 பாராளுமன்ற தேர்தல்ல திமுக 5 சீட்டு ஜெயிக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 MP ஜெயிக்கிறாங்க, சிபிஐ 1 சீட்டு ஜெயிக்குது. இப்போ பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் இந்த ஓட்டு வாங்குறாங்க, சீட்டு வாங்குறாங்க. உண்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் அவர்களுக்கு ஆதரவை விலக்கினதுக்கு அப்புறம் திமுக யாரை கேட்டுட்டு போய் நீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க? இப்ப நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சி எல்லாம் வரலாறு படிச்சுட்டு பேசணும். என்ன அர்த்தம் இது? வரலாறு படிச்சுட்டு பேசுங்க சார். சொல்லுங்க சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க சொல்லுங்க. தவறான தகவல்களை பதிவு செய்யாதீங்க. தவறான தகவல்களை பதிவு செய்யாதீங்க. அதன் பின்னர் 1999 நடந்த தேர்தல்ல கூட்டணி வச்சு அந்த கூட்டணியில தான் ஆட்சிக்கு போனாங்க. இதெல்லாம் தவறான தகவல்களை சொல்லாதீங்க. அறியாமையில பேசக்கூடாது. 1998 தேர்தல்ல பாரதிய ஜனதா ஜெயிச்சதுக்கு அப்புறம் உண்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க வாபஸ் பெறாங்க அவங்க ஆதரவை. 99 எலெக்ஷனுக்கு முன்னாடியே திமுக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுத்து இந்த நம்பிக்கை எடுப்பு வாக்குல வாக்களிச்சாங்க. பாரதிய ஜனதாக்கு யாரை கேட்டு வாக்களிச்சீங்க? படிச்சுட்டு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு படிக்காம பேசிட்டு இருக்காரு சரவணன். என்ன மாதிரி கருத்து கருத்துட்டு இருக்கீங்க? தவறான தகவல்களை தமிழ் மாநில காங்கிரஸ் அப்ஜெக்ஷன் பண்ணிச்சா? கூட்டணியில இருந்த கட்சி அப்ஜெக்ஷன் பண்ணிச்சா? இதுதான் கேள்வி. கூட்டணியில இருந்த தமிழ் மாநில காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் விருப்பமா பாஜகவுக்கு வாக்களிக்கிறது இல்ல கம்யூனிஸ்டும் பாஜகவும் நிலைப்பாடு தெரிந்தது தானே. போய் 1998ல அம்மையார் ஜெயலலிதா அந்த சப்போர்ட்ட வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க பாரதிய ஜனதாவை எதிர்த்து தானே சார் ஓட்டு வாங்குனீங்க? இல்ல சார், சிபிஐ ஆதரவு கொடுத்துச்சா போய் பாஜகவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு? அது இல்ல, பாரதிய ஜனதாவை எதிர்த்து ஓட்டு வாங்கிட்டு மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்த்தனாலதானே உங்களுக்கு அன்னைக்கு ஓட்டு அளிச்சாங்க. மக்களுடைய ஓட்டை வாங்கிக்கிட்டு யாரை எதிர்த்து ஓட்டு வாங்குனீங்களோ அதே கட்சிக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க 1998ல. அப்ப அது வந்து இப்ப நீங்க பண்ணது என்ன? எதுல எங்க போய் குத்துறீங்க நீங்க? எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்டா சார் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும்? கேப்போம் சார். திரு சரவணன் எடுத்துட்டு போனோம். சோஃபா மாடல்னு சொல்லும்போது நீங்க இன்சினுவேட் பண்றீங்க ஏதோ ஒரு டீலிங் நடந்திருக்குன்னு. நீங்க டிவிகே மட்டும் இல்ல, உங்க கூட இவ்வளவு காலம் பயணித்த ஐஓஎம்எல்ஓ, கொள்கை நிலைப்பாட்டில் இருந்த சிபிஐ சிபிஎம்ஓ அவங்களையும் கொச்சப்படுத்துற மாதிரி இல்லை. as if they have gone to some kind of a illicit deal. இப்போ முக்கியமான விஷயம் என்னவா பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு எப்போ வருது? ஃபர்ஸ்ட் அமமுக எம்எல்ஏ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, ஜெராக்ஸ் காப்பின்றாங்க. அப்புறம் யார் அந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறா? தாவேகா தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் கையெழுத்து போட்டார், இதில் ஆதரவு கடிதத்தில் கையெழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு அசம்பிளிலே சொல்லிட்டாரு 5 வருஷம் ஆதரவுன்ட்டார். அது ஓகே, அவர் என்ன வேணா என்ன நடந்துச்சு? ஸோ இந்த குதிரை பேரத்தை ஆரம்பித்து வச்சது யார்? இப்போது அதே போல் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி வாக்களிக்காமல் விட்டாங்க, வாக்களித்தார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் வாக்களித்தாங்க. 4 பேர் ரிசைன் பண்ணுறாங்களே, அவங்க என்ன எதனால் ரிசைன் பண்ணுறாங்க 4 பேரும்? அதற்கு பேர் என்ன? விசாரணை பண்ணாதானே தெரியும். இப்போது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாங்க நீதிமன்றம்? நீங்கள் சொல்கிறீங்க குற்றச்சாட்டு, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. அவர் இல்ல சார், ரெசிக்னேஷன் இஸ் வித்தின் ஆம்பிட் தானே. இப்போ நீங்க பாக்குறீங்க ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு விட்டு வந்தாரு. குதிரை பேரமே இல்ல, ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. குதிரை பேரம் நடந்தா அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுனாலயோ வராம போறதுனாலயோ இந்த ஆட்சிக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்காது. ஆனா இங்க இருக்க 4 பேர் நம்பர்ஸ் வந்துருச்சு. புரியல, இந்த 4 பேர் ராஜினாமாக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. நம்பர்ஸ் அதுதான். இப்போ அவங்களுக்கு என்னன்னா, அதுதான் நான் அதனால தான் எதுக்கு தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, திரு விஜய் அவர்களுக்கு தாங்க ஒண்ணாத ஆத்திரமாக இருக்கிறது. அவரால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருக்கு வந்து 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, அதுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய ஆற்றமையாக இருக்கிறது. அதை எப்படியாவது சரியாக்கி இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் எப்படியாவது நம்ம வந்து 120 நம்பருக்கு போயிடணும் அப்படின்றது அவருடைய நினைவாக இருக்கிறது. உங்களை விட்டு போயிட்டாங்க, சிபிஐ சிபிஎம் போயிட்டாங்க, காங்கிரஸ் போயிட்டாங்க. அவங்க போகட்டும்ன்ற 2026ல யாரால எலெக்ஷன்ல வின் பண்ணாங்கன்னு சொல்லி கேக்குறோம். திருப்பியே சொல்கிறேன், நீங்க அவங்க கேட்பாங்க. மக்களுக்கு தெரியும், நீங்க கேட்கலாம். ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் ஆஸ்கிங் மீ நீங்க கேட்கலாம், யார் வேணா கேட்கலாம்.
அவர் வந்து ஒரு இதுல வந்து இது பண்ணிட்டு அதுதானே போகலாம். சார் கோயலிஷன் பாலிடிக்ஸ். அவங்க வாக்கு உங்களுக்கு வரும், உங்க வாக்கு அவங்களுக்கு வரும். இல்லாட்டி நீங்க தனியா நின்னுட்டீங்க. யார் டாமினன்ட் பார்ட்னர், யாரு டாமினன்ட் பார்ட்னர், யாரு தனியா நிக்க வேண்டியதானே? தனியா நிக்க வேண்டியது தானேன்றது வேற. தனியா நிக்காம கூட்டணியில நின்னு ஜெயிச்சு வந்திருக்கோம். வந்த பிறகு இப்படி அப்படியே ஜஸ்ட் லைக் தட் மேண்டேட்டை அப்போஸ் பண்ணி போறதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள்? இவங்கள யாரும் ஜஸ்டிஃபை பண்ணணுன்றது நோக்கம் அல்ல, மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ திருப்பியும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, தாவேகாவினருக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் இந்த ஆட்சி திமுகவுடைய தயவில் நடக்கிறது என்பதை தாங்க முடியவில்லை. அதனால தான் இப்படி வெளிப்படுது. அவர் என்ன நினைக்கிறாரு, இவர்களை சிறுமைப்படுத்தி விடலாம். அந்த எண்ணம் தான் என்ன பண்ணுறாங்க. இருந்தவங்கள நீங்க சிறுமைப்படுத்தலையா? ஐயோ எம்எல்ஏ என்ன சிபிஐயோ சோஃபா போச்சா இல்லையா? இல்ல அவங்க கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல. நீங்க இவ்வளவு நாள் சோஃபா கொடுத்தா வச்சிருந்தீங்களா? நாங்க எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. இவ்வளவு நாள் கூட இருந்தவங்க சோஃபா வாங்கிட்டு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? இல்ல எவ்வளவு பெரிய நன்மை. ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா, உண்மை யாருக்கும் தெரியாது. குதிரை திருப்பியும் சொல்றேன், மீண்டும் சொல்கிறேன், நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, இந்த அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டதா இல்லையா? குதிரை பேரத்தில் ஈடுபட்டதுன்னு சொல்லி அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு இந்த அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு வச்சது திரு டிடிவி தினகரன் அவர்கள். அதை கடந்து போயிட முடியுமா? அந்த என்னுடைய கட்சி எம்எல்ஏ மாறி போயிட்டாரே. ஓகே, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அது வந்து அவங்கள்ட்ட இருந்து இல்லையே. இப்ப கவர்னர் ஆபீஸ் வரைக்கும் அபிஷியலா போன கம்ப்ளைண்ட் தானே. இட் இஸ் நாட் கமிங் அவுட் ஆஃப் தின் ஏர்ங்கறார். நந்தகுமார் சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இல்ல ஹரி, இப்ப இதுக்கு வந்து அன்னைக்கே வந்து அமமுகவுடைய அவரு எஸ்கேவே வந்து அதுக்கு பதில் சொன்னாரு. அவர் இருக்கும் போதே உங்ககிட்ட வந்து தாவேக்கா இந்த மாதிரி ஏதாவது பேசினாங்க போது ஐயா டிடிவியை பக்கத்துல வச்சுக்கிட்டே அவர் இல்லங்கிறார். அவர் டிடிவி வச்சுட்டு ஒன்னு சொல்றாரு இல்ல, அப்புறம் பின்னாடி ஒன்னு சொன்னாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சரவணன் சொல்றத வந்து வைகோ ஐயா சொல்லியிருக்காரு. ஏன்னா திமுகவுடைய குதிரை பேரத்துல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவர் வந்து வைகோ. அவர் என்ன சொல்றாரு இதை பத்தி கேள்வி கேட்கும் போது, எங்க கிட்ட இருந்த கம்பம் ராமகிருஷ்ணனை வந்து ராஜினாமா பண்ண வச்சு திமுகல சேர்ந்து அவங்க டிக்கெட்டை கொடுத்து அவங்க ஆட்சியில ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகல இருக்காரு பாருங்க, அவர் அண்ணா திமுகல இருந்தவரு, அவரை ராஜினாமா பண்ண வச்சு திமுகல டிக்கெட் கொடுக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அப்போ இன்னைக்கு திமுக இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு திமுகவுடைய ஹார்ஸ் ட்ரேடிங்னால பாதிக்கப்பட்ட வைகோ ஐயா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. ஓகே, அதனாலதான் திருப்பி சொல்றேன், திமுக எந்தெந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடுத்தவங்க மேல வைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுடைய சுய குற்றச்சாட்டாவும் சுய விமர்சனமாவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் திமுக வந்து முற்காலத்துல பண்ணிருக்கு. இன்னைக்கு கூட ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, சார் அவர் சிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரு சார்ங்கிறாரு. இந்த ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாருன்னு சொல்ற டைலாக சொல்லும் போது உதயநிதி ஸ்டாலின் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறார். நீங்க அந்த பிரஸ் மீட்டை திருப்பி பாருங்க. இப்போ நீங்க ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுக்கிட்டு ஐயா இவரு சிஎம் வந்து ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாருன்னு சொல்றதுல என்ன சார் ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சு பிரஸ் மீட் பண்ற தைரியம், ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சாகவே பிரஸ் மீட் பண்ற தைரியம் வந்து எங்களுடைய எதிர்கட்சி தலைவருக்கு எங்களுடைய தலைவருக்கு இருக்கு. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறோம். ஒரு தடவை பிரஸ் மீட் பண்ணீங்களா சார் தலைவருக்கு ஓடுறீங்களே, டெல்லியில போகும்போது தலைவருக்கு ஓடுறீங்களே, கேள்விகள் கேட்கும்போது பிரஸ்காரங்க கேள்வி கேட்கும்போது அதை வந்து ஸ்கிரிப்டை பார்த்து படிக்க முடியாது. கேள்விக்கு பதில் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் பேசணும். மனதில் என்ன இருக்கோ அதுதான் பேசணும். பிரஸ் மீட் கொடுக்க தைரியம் இல்லாதவர்கள் தயவு செஞ்சு இதை வச்சுட்டு பேசுறாங்க, அதை வச்சுட்டு பேசுறாங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க. பிரஸ் மீட் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கா? ஒரே கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க நேத்து வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அவை, அதனால நாங்க வீட்டுக்கு போயிட்டு டிவியை போட்டு பார்த்தா அமைச்சர் பெருமக்கள் பேசிக்காங்க. அசெம்பிளியோட ரூல்ஸ் தெரியாது. அசெம்பிளில என்ன நடக்கும் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணவர்கள் தெரியாது அர்த்தம். அசெம்பிளில என்ன பண்ணணும், ரூல்ஸ் என்ன சொல்லுது,
உண்மை பேசணும். பிரச்சனை பொய் பேசக்கூடாது. சபை இப்ப முந்தின ஆட்சி காலங்கள் மாதிரி இவரு மாண்பு கிடையாது. பொய்யா பேசக்கூடாது. மக்கள் எல்லாம் கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு சட்டசபைக்குள்ளார என்னென்னலாம் நடந்ததுங்கிறது அத்தனை விஷயங்களும் மக்களுக்கு தெரியும். ஆனா நீங்க இன்னைக்கு எல்ஓபியினுடைய பிரஸ் மீட்டை போய் பாருங்க. சட்டசபைக்கு உள்ளார நடந்ததுக்கும் அவரு பிரஸ் மீட்ல சொன்னதுக்கும் ஏதாவது உண்மை இருக்குதா? ஏதாவது உண்மை இருக்குதா? வில்சன் அண்ட் ஃபெலிக்ஸ் ரெண்டு பேருமே கோரினீங்க வாய்ப்பா. அதனால திரு ஃபெலிக்ஸ் குற்றச்சாட்டு நிறைய இருக்கிறதுனால வந்துடுறேன். இல்ல வில்சன் சார் சுருக்கமா சொல்லிடுறீங்களா, அதுக்கும் சேர்த்து சொல்றீங்களா? ஃபெலிக்ஸ் who wants to ஆமா, முதல் விஷயம் சார், நீங்க குதிரை பேரத்துல மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ்ல என்ன அப்படின்னா, அந்த காமராஜர் டிடிவி தினகரன் கட்சியில இருந்த காமராஜர் எம்எல்ஏ நீங்க தானே கார்ல உட்காந்து அவர் கையெழுத்து போடுற வீடியோ வெளியிட்டீங்க. அந்த கையெழுத்து நீங்க தான் டிரான்ஸ்பரண்ட் தூய சக்தின்னு சொல்றீங்கல்ல. நீங்க என்ன சொல்றேன், அந்த கார்ல உட்காந்து வீடியோ எடுத்தது யாரு, அவர்கிட்ட கையெழுத்து அந்த ஃபார்ம்ல வாங்கினது யாரு, இதை வெளியிட்டுருங்க. உங்க மேல பரிசுத்தமா இருக்கும், இதை வெளியிட்டுருங்களேன். அது ஏன் செய்ய முடியல, அது ஏன் தயங்குறீங்க? இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலை செய்தது யார் அப்படின்றத வெளியிடுங்க. அடுத்தது நான் என்ன கேட்கிறேன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அந்த யூனியன் முஸ்லீம் லீக் தாவேக்கா லெட்டர் கொடுத்து இன்விடேஷன் அழைப்பு கொடுத்து 2 நாள் கழிச்சு அறிவாலய வாசல்ல தான் காதர் மொய்தீன் சொல்றாரு. என்னன்னு சொல்லிட்டு கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு இப்ப ஃபெலிக்ஸ் சொன்னார்ல. 2 நாள் கழிச்சு அவர் சொல்றாரு, இன்றும் திமுகவோடு இருப்போம், நாளையும் திமுகவோடு இருக்கிறோம், நேற்றும் திமுகவோடு இருந்தோம், என்றும் திமுக கூட்டணியில் தான் இருப்போம்னு அவர் சொன்னாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அவர் சொன்னாரு. அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் கிளைம் பண்றாரு. அடுத்தது நான் என்ன சொல்றேன், பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன அதிமுக கூட்டணி வைக்கலையா? அடுத்த தேர்தலே வைக்கலையா? 29 கிடையாதுன்னு சொன்ன 29 வரைக்கும் கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி மாத்தலையா? கட்சிகளுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, நான் போஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் பேசின அவர் கொடுத்த வாக்குமூலத்தை சொல்றேன். இன்விடேஷன் அழைப்பு தாவேக்கா கொடுத்த பிறகு வந்த வாக்குமூலத்தை சொல்றேன் நான். அதுதான் மற்றபடிக்கு வித்தியாசம் இருக்குது எல்லாத்துக்கும். சரி, அதே மாதிரி வைகோ சொன்ன வார்த்தையை சொன்னாரு. வைகோ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மேகதாது பிரச்சனையில கர்நாடகாவுக்கு பின்னாடி இருந்து இயக்குவது பிஜேபின்றாரு, காங்கிரசும் பிஜேபி ரகசிய கூட்டணின்றாரு. அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நம்ம முதல்வர் விஜய் அவர்களை நம்ம ரொம்ப மதிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு பர்சனலா ஒரு வார்த்தை அவர் பேசுனது மிகப்பெரிய தவறு. அதான் அந்த கதையை சொல்லி ஒரு சின்ன பையன் கேட்கிறான் அந்த வயசானவர்கிட்ட. அப்ப அவர் கேட்கிறாரு, அந்த சின்ன பையன் கிட்ட உங்க அப்பா காணுமேன்னு கேட்கிறாரு. யார சின்ன பையன்றாரு? துணை முதலமைச்சராக முன்னாடி இருந்தவரை சின்ன பையனு ஒரு பர்சனல் வெண்டேட்டாலும் பேசலாமா? அதே மாதிரி முதலமைச்சர் சொல்ல அப்பான்னு சொல்றாரு, இதை பேசலாமா? நாளைக்கு இதே மாதிரி அந்த பெரியவர் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போய் உங்களை பெற்றவர்களை காணுமே வீட்டுல, இல்லைனா நீங்கள் பெற்றவர்களை காணுமே அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகுது? போக கூடாது. மற்றபடி அவர் பேசலாம், தவறு கிடையாது. இல்ல அவர் பேசினார்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஜாஸ்தி பேசியிருக்கிறீங்க. அதான் அவருடைய நேச்சர். சார், இப்போ இவங்க குதிரை பேரம் பேசுறாங்கல்ல, அதுவும் டிடிவியை வச்சு பேசுறதுதான் ரொம்ப அபத்தமா இருக்கு. ஏன்னா கூவாத்தூர்ல குதிரை பேரத்தை மொத்தமா முன்னின்று நடத்தினதே அவர் தான். ரெண்டாவது இந்த டைம் லைனை பாருங்க, எலெக்ஷன் முடிஞ்சாங்க, தாவேக்கா ஆட்சி அமைக்க போது இல்ல சார், அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது அதிமுக எம்எல்ஏக்கள். இருங்க சார், நான் அமைதியா இருந்தேன். நீங்க பேசும்போது இருங்க சார், நான் பேசும்போது நான் அமைதியா இருந்தேன், நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். allow me to talk. இப்போ பாண்டிச்சேரி ரெசார்ட்டுக்கு எதுக்கு எல்லா அதிமுக எம்எல்ஏயும் போனாங்க? அங்க போய் என்ன பண்ணாங்க? அங்கதான் சார் உண்மையான குதிரை பேரம் நடந்தது. தாவேகா எம்எல்ஏக்கள் எங்கேயாவது ரெசார்ட்ல வச்சு அடக்கி வைக்கப்பட்டாங்களா? இல்ல ஃபெலிக்ஸ் சார், இந்த ரெண்டு பாண்டிச்சேரி ரெசார்ட்ல அதிமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன வேலை? ஐ அம் சாரி டு இன்டர்வீன் அகைன். பாண்டிச்சேரியில என்ன வேலை? வாட் இஸ் தி பர்பஸ்? எம்எல்ஏக்கள் இப்போ தாவேகாவோட சம்பந்தம் இல்லாத பிரச்சனை. அதான் நான் சொல்றேன் கேளுங்க. அப்போ அங்க என்ன நடந்தது? உண்மையிலே அங்கதான் டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் அங்கதானே பேசப்பட்டாரு. அப்ப அங்க இருந்தானே உடைச்சிட்டு ஒரு குரூப் வருது. சிவி சண்முகம் வெளியில பேசுறாரு, அவர் போய் சொல்றாரு, இபிஎஸ் மறுத்ததே இல்லையே. சோ இவர்களுக்கு குதிரை பேரத்தை பத்தி நான் ஒன்னு ஐ கேன் டெல் யூ அஷ்யூரிங், ஐ கேன் வவுச் ஆன் இட். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு நடவடிக்கையும் தாவேகா எடுக்காது. அதுல நாங்க இந்த அரசு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குது. ரெண்டாவது சோஃபா மாடல்றாங்க, எவ்வளவு நகைப்பா இருக்குது. ஏங்க என்ன எந்த நூற்றாண்டுல இருக்கீங்க?
எந்த நூற்றாண்டுல இருக்கீங்க? சோஃபா மாடல்னு இது சினிமாவா இது? அவர் அதாவது எங்க தலைவர் வந்து தமிழக முதல்வர் சினிமால இருந்து வெளில வந்துட்டாரு. ஆனா எதிர்கட்சி தலைவர் மறுபடியும் அவருக்கு சினிமாவுக்கு போறதுக்கு ஆசை வந்துருச்சு. அதனால உட்காந்து படங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி சீன் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த சோஃபா மாடலும் ஒரு பிதற்றல். மூணாவது, எங்க தயவால ஆட்சி அமைச்சிட்டாங்க. நான் சொல்றேன், இனிமே உங்களால் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. திமுகவோட எதிர்காலம் முடிந்து விட்டது. உண்மையில் இனிமே நீங்க ஒருவேளை தேர்தலை எதிர்கொள்ளணும்னாலே நீங்க ஓபிஎஸ், இபிஎஸ், பாஜக, அது அதிமுக கூட சொல்ல முடியாது. இந்த தனிநபர்களை வச்சுதான் பாஜக கூட தான் நீங்க கூட்டணி அமைக்கணும். திமுகவோட நிலைமை அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதற்கடுத்தது 1,72,00,000 எங்களுக்கு ஓட்டு கிடைச்சிருக்குது. அப்படி அது வந்து மக்கள் முழுமையா பண்ணல. ஏங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தானே கேட்கிறாங்க. They have all the right to form the government. We are the single largest party. எங்களுக்கு இல்லாத தகுதி எப்படி இருக்கும்? எப்போ பேசுறத கொண்டு வந்து இப்ப பேசியிருக்காங்க. மூணாவது வந்து மேகதாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, மேகதாதுல ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசு வைக்க முடியாது. ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களிடம் திட்டங்கள் இருக்கிறது. நிச்சயமா அதை வந்து நடத்தவே முடியாது. கர்நாடகா வேண்டுமென்று அரசியல் செய்கிறது. நம்ம வந்து அதுல வந்து ஒரு முன்னெச்சரிக்கையை எடுக்கணுமே ஒழிஞ்சு தாவேகா அரசு இருக்கும் வரையில் ஒரு செங்கலை கூட அவர்களால் வைக்க முடியாது என்பதை சொல்றாங்க. ரெண்டாவது, அப்பா மேட்டரு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். அதுவும் நேரடியா சொல்லாட்டி கூட he is not a private individual. அவர் பிரைவேட் இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு பப்ளிக் ஃபிகர் தான். பப்ளிக் ஃபிகரை இப்படி ஒரு இட்ஸ் லைக் நியூஸ் பேப்பர்ல ஒரு கார்ட்டூன் போடுற மாதிரி தானே, ஒரு நகைப்பு. இதுல இதை போய் எடுத்துட்டு வர்றீங்க. ஆனா இதற்கு அவர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுறாங்க? ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலை எடுத்துட்டு வந்து நிறுத்துறாங்களா? இவரும் நிறுத்துறாருல. அது இதுதான் வன்மத்தோட உச்சம் நான் சொல்றேங்க. எனிவே, வாட் எவர் திஸ் இஸ் எண்ட் ஆஃப் டிஎம்கே, எண்ட் ஆஃப் கரப்ஷன், ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஃபார் தமிழகம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, எல்லாருக்கும் கருத்து இருக்கா? மிஸ்டர் சஞ்சீவ் has not spoken for a long time. ரொம்ப சுருக்கமான ரிபட்டல் வேணா வச்சிருங்க. ரிபட்டல் இல்ல, முடிக்கும். அவர் பேசின பிறகு எனக்கு ஓகே, குட். சஞ்சீவ், ஒரு வைப்ரண்ட் அசெம்பிளியை பார்க்குறோம்ல. இப்போ நம்ம வந்து லைவ்ல நீங்க சொல்வது போல இது எல்லாமே வருது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருந்தாலும் பொதுமக்கள் வந்து எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் ஆழ்ந்தரப்பு வைப்ரண்டா இருப்பது போலவே எல்ஓபியும் அதுக்கு ஈக்குவலண்டா இது ஒரு யூத்ஃபுல்லான ரெஜிம், நிறைய இளைஞர்கள் இருப்பது போல அங்கேயுமே அவர் ஒரு புது மொழியை, இளைஞர்களுடைய மொழியை பயன்படுத்தி ரெண்டு தரப்புலையுமே விடா கொண்டன்ற மாதிரி அந்த ஒரு வைப்ரண்ட் செட்டப்பை பார்க்குறோம்ல. இதோடைய அவுட்கமா, இந்த அசம்பிளியோட அவுட்கமா அதை பார்க்குறீங்களா? ப்ளஸ் உங்களுக்கு இருக்கிற மற்ற தாட்சி, இப்போ நிறைய பேர் நிறைய தாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங் ப்ளீஸ் டு. இல்ல, அதான் சொல்றேன். முதல்ல இருந்தே பார்க்கும்போது இந்த சட்டமன்றம் நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது இல்லையா? ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா பேண்ட் சட்டை, ஒரு கோட் சூட் அண்ட் டிஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி செட்டப்பை பார்த்தோம். முன்பாக கரைவேட்டி அணிந்த தலைவர்கள் தான் பார்த்திருக்கோம். அப்படின்ற போது ஒரு புது ஒரு வைப்ரன்சி இருக்கு. அதனாலதான் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20x அந்த லைவ் கவரேஜோட இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேரலை போடுறதுனால. சரி, அதனால வந்து ஒட்டுமொத்தமா ஒரு புது ஒரு பொலிட்டிக்கல் ரியலைமெண்டோட சேர்ந்து இந்த தமிழ்நாடு அசம்பிளியே ஒரு புது பிளேவர் வந்திருக்குன்ற நான் முன்னாடியே பதிவு செஞ்சேன். இன்னொன்னு, நிறைய பேர் அந்த குதிரை பேரத்தை பத்தி பேசினாங்க. நீங்க முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அதுக்கான பதில அடிச்சிருந்தாரு இல்லையா? அவங்களுக்கு அமைச்சர் கொடுத்தா ஏன் திமுக எரியுதுன்ற மாதிரி ஒரு பதில் அமைச்சிருந்தாங்க. சோ ஒரு பக்கம் இந்த குதிரை பேரம் பண்றதுக்கு லீகலா எந்த ஸ்டாண்டும் கிடையாது, கோர்ட்டுக்கு போனாலும் நிக்காது. ஏன்னா பல மாநிலங்கள்ல அந்த வழக்கை நம்ம பார்த்திருக்கோம். சோ இது பெருசா நிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ இன்னொன்னு, குதிரை பேரம் அல்லது எதற்காக அந்த எம்எல்ஏஸ் சேர்றாங்க அப்படின்னா, எதற்காக தாவேகா அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கலா ஏடிஎம்கே வந்து டீஸ்டபிலிஷ் பண்ணி ஒரு ஏடிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவா வரணுன்றதுக்காக அந்த முறையை பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி என்னன்னு வந்து ஒரு தானாகவே வந்து எந்த கட்சியோட உதவி இல்லாம தாவேகா ஒரு 118 சீட்ஸை வின் பண்ணி அந்த சின்னத்துக்கான ஒரு இது கிடைக்கணும், ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்டா மாறணும் பாக்குறாங்க. அதுல எந்த தவறும் கிடையாது. இதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உடல் மொழியும் கவனிக்கத்தக்கது. அவர் வந்து திமுக விமர்சனம் செய்யும் போது அவரும் சேர்ந்து ரசிக்கிறார். சமீபத்தில் நம்ம எதிரி திமுக தான், தாவேகா இல்லைன்னு அந்த கட்சி கூட்டத்திலையும் பேசியிருந்தார். சம்திங் ப்ரூவிங் இன் ஏடிஎம்கே அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ரீவிசிட் பண்றாங்களா அவங்களுடைய பாலிசியை? ஆர் ஆர் வி ரீடிங் டூ மச்? இல்ல, அவருடைய ஸ்டான்ஸ் என்ன தெரியல. அதுக்கு முடிஞ்ச பிறகு கூட பேட்டி அளிப்பாரு, அதுல ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எதிர்பார்த்தோம். அது ஒரு பேட்டியும் அவர் கொடுக்கல.
பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு குறிப்பா ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிகுவிட்டியை மெயின்டைன் பண்றாரோ, எந்த பக்கத்தையும் ஒரு வலுவா வெளிப்படுத்தாம, அரசுக்கு எதிர்ப்பு தீவிரமாவோ ஆதரவு எதுவும் வெளிப்படுத்தாமையோ அங்கேயும் நிறைய சேஞ்சஸை பார்க்குறோம். திரு வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன்லாம் ஒரு குழுவா தான் செயல்படுறாங்க. ஆமா ஆமா அதான் சொல்றேன். இதுக்கு மேல இபிஎஸ் அவர்கள் என்ன ஒரு இதுல இருக்காரு அப்படின்னா, இதுக்கு மேல என் கட்சி மேல கை வைக்காதீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்காரான்னு தெரியல. லைக் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களை பத்தி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்கானா. ஏன்னா எங்கேயுமே ஹெவியா பேசல, வெளியே வந்து பேட்டியும் அளிக்கல. ஏன்னா ஏடிஎம்கே ஒரு ஃப்ளோ லீடர் வெளியே வந்து இந்த 3 நாள் தொடர்ந்து நடைபெற்ற விஷயங்களை பத்தி அவர் எந்த விஷயமும் தெரிவிக்கல. சோ அதுல இருந்தே தெரியுது ஒரு ஸ்டாட்டிக் சைலன்ஸ். சோ அதே மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் தான் முதலமைச்சர் எடுக்கிறாருன்னு பாக்கணும் இல்லையா? ஒரு நியூட்ரல், ஒரு சென்ட்ரல் ஸ்டான்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்டர் ரைட் ஸ்டான்ஸ் எடுக்கிறான்ற மாதிரி தான் ஒரு விஷயம் தோணுது. ஒரு நாட்டுப்பண்பு விவகாரமா இருக்கட்டும், அல்லது இந்த பெரியார் விஷயத்தை பத்தி நீ பேசினார், பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னார், பெரியார் அக்செப்ட் பண்றோம் ஆனா அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ட்ரைங் டு டேக் அ வெரி நியூட்ரல் ஸ்டான்ஸ். எந்த ஒரு கம்யூனிட்டி பகச்சுக்காம, யாரையும் பகச்சுக்காம ஒரு நியூட்ரலா அந்த கவர்மெண்ட் கொண்டு போகணும். அது அரசாங்க ரீதியா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கம்யூனிட்டி ரீதியா இருந்தாலும் சரி. ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, எங்க கட்சியில வந்து 8 எஸ்சி பிற்படுத்த நபர்களுக்கு வந்து இது கொடுத்திருக்கோம்னு சொல்றாரு. சோ ஒரு நியூயான்ஸ்ட் மிடில் ஆஃப் ரோட் அப்ரோச் எடுக்கறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஐ டேக் யுவர் பாயிண்ட். நேரம் குறைவா இருக்கிறதுனால என்னோட இறுதி கருத்தையும் ரொம்ப சுருக்கமா கேட்கணும்னு நினைக்கிறேன். மேபி வில் ஸ்டார்ட் வித் மிஸ்டர் நந்தகுமார். நந்தகுமார், ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். லெட்ஸ் ஆல் டேக் 30 செகண்ட்ஸ். நீங்க ஹரி, சென்னை 28ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல பாத்திருப்பீங்க, எல்லாருமே பெரிய பசங்க பாட்டுக்கு போயிட்டு அந்த சின்ன பசங்க எல்லாம் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. உடனே இவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் சின்ன பசங்க தானே, இவங்க கிட்ட நம்ம கிட்ட 600 ரூபாய் பெட் மேட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்டை கட்டி விளையாண்டு சின்ன பசங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி 600 ரூபாய் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மேட்ச் வச்சு திருப்பி பேட்டை வந்து பெட் வச்சு பேட்டையும் தோத்துருவாங்க. கடைசியில ஏப்பா பேட்டை கொடுப்பா, நான் வீட்டுக்கு போகணுங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு 76 ஆண்டுகாலான திமுகவும் 2 வருஷம் 4 மாசம் ஆன தாவேகாவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து சபா சரியான போட்டிங்கிற அளவுக்கு தாவேகாவை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க டிவிகே, இது திமுக. இப்ப வந்து நீங்க ப்ரிப்பேர்டா வந்திருக்கணும். அப்ப இப்ப கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் 23ஆம் தேதி தான் பேச போறனால அவர் ப்ரிப்பேர்டெல்லாம் வந்திருப்பாங்கன்னு ஐயா பொன்வில்சன் சொல்லுவார். ஆமாங்க, சட்டசபைக்கு போகும்போது நம்ம எப்ப பேச போறோம், என்ன பேச போறோம், அதுக்கு ப்ரிப்பேர்டாகி தானே வரணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அங்க இருக்கக்கூடியது வந்து ரொம்ப இளைஞர் பட்டாளமா இருந்தாலும், இப்ப முதலமைச்சரோட துறையுடைய கருத்துக்கள் கூட மற்ற அமைச்சர்கள் தானே சொல்றாங்க. அப்படி ஃபார்மர் சிஎம்ஸ் வந்து அவங்க துறை விஷயங்களை இன்னொரு அமைச்சருக்கு டெபியூட் பண்ணது இல்லையே. நிறைய பார்லிமெண்டரி டிபேட்ஸ்ல பிரைம் மினிஸ்டர்ஸ் என்கேஜ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இந்த பிரைம் மினிஸ்டரோட ஸ்டைல் வேற. சிஎம்ஸ் தமிழ்நாட்டில் என்கேஜ் பண்ணிருக்காங்க. அது இபிஎஸ்ஓ, ஸ்டாலினோ, ஜெயலலிதாவோ, கருணாநிதியோ, இவர் கம்மியா என்கேஜ் பண்றாரு. இல்ல, ஒரு லீடர்ஷிப்னுடைய எபிலிட்டியே எங்க இருக்குன்னா, இதோட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த அமைச்சருக்கு பெருமக்கள் சொல்றதை விட முன்னால இருந்த முதலமைச்சர்கள் வந்து பேசுவாங்கன்றாங்க. தட் இஸ் நாட் அ ரைட் லீடர்ஷிப். ஒரு ஏபிள் லீடர்ஷிப்ங்கிறத என்னன்னா, அவங்களுடைய டீம் மெம்பர்ஸை வந்து ப்ராப்பரா டெவலப் பண்ணி எந்த விதமான கிரைசிஸ் இருந்தாலும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதை ஹேண்டில் விஷயங்கள்ல இல்ல. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசுறாரு. அந்த லா அண்ட் ஆர்டர் பேசும்போது தெளிவா அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு தெருவுக்கு தெருவு வந்து இன்னைக்கு வந்து போதைப் பொருள் வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய திமுக, இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் தானே இந்த காவல்துறையை வச்சிருந்தாரு. இப்போ இந்த போதை கலாச்சாரம் வளரும் போதே முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கலாமே, ஏன் அதை செய்யல? ரெகுலர் டிஜிபியே நீங்க போடல, பொறுப்பு டிஜிபி போட்டீங்க. அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. ரைட், பாயிண்ட் டேக்கன், பாயிண்ட் டேக்கன். நான் நேரத்தை பயிரணும். ஐ அம் சாரி, என்னால கட் பண்ணேன். சுருக்கமா திமுகவை அழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றது வரலாறு. வில்சன் சார், நான் வரேன். ரைட் ஆஃப்டர் திஸ் வில்சன் சார், நான் வரேன். சரவணன் பேசணும்னு வரேன். திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னொரு ரொம்ப சின்ன இதுதான். என்ன சொன்னாங்க, கஜானா காலி அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு தாய்மாமன் சீர் எப்படி ஒரு மாசத்துல அப்படியே ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணிட்டாங்களா? ஸோ இவர்கள் சொல்வது எல்லாமே வந்து வெறும் பொய்கள், வெறும் பித்தலாட்டம். ரீல்ஸ் போடுறதுக்காக, அந்த சமயத்தில் ஒரு இதுவாக இருக்கணுன்றதுக்காக பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள்.
இவர்களால் அதை செய்யவே முடியாது. இப்போ இது நடக்குது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் ஏற்கனவே திமுக ஆட்சி சரியான முறையில் சிறப்பான முறையில் பொருளாதாரத்தை விட்டு சென்றது. இன்னொரு ஷார்ட் பாயிண்ட்டு, இவங்க போதை மருந்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ 40 நாள் ஆயிடுச்சு. இவர்கள் இப்போ நீங்கள் திரு விஜய் அவர்கள் பேசுனதை கேட்டிங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒரு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன, ஐயோ தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போதை மருந்துலாம் விற்கிறாங்க, பெரிய ட்ரக் மாஃபியா இருக்குது, பெரிய ட்ரக் கிங் பின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஒரே கேள்வி தான், 40 நாட்களில் எத்தனை ட்ரக் கிங் பின்ஸை ஸ்மாஷ் பண்ணீங்க? எந்த ட்ரக் நெட்வொர்க்கை ஸ்மாஷ் பண்ணீங்க? ஓகே, பொறுப்பு டிஜிபி இல்லை, இப்போ ஒரு சிறப்பு டிஜிபியா வந்துட்டாரு, என்ன பண்ணீங்க? கேட்போம். வில்சன் சார் உங்கள் கருத்து, தென் ஃபெலிக்ஸ் சார் will have the last one. இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம் எல்லா நேரத்திலையும் பேசுறதுக்கு. அதாவது அவர் பேச மாட்டாரு அப்படின்னா பேரறிஞர் அண்ணா எல்லா விஷயத்துக்கும் அவர் பதில் சொல்றாரு. அவர் மேல குறையா? காமராஜர் பதில் சொல்வாரு, பக்தவச்சலம் பதில் சொல்வாரு, ராஜாஜி பதில் சொல்வாரு, அதே மாதிரி கலைஞர் சொல்வாரு, எம்ஜிஆர் சொல்வாரு, ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாம் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆனால் என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம்னா ஸ்பான்டேனியஸ் கான்வர்சேஷன். அதுதான் ப்ரிப்பேர் பண்ணி கடைசியா பேசுறதுக்கு அவரு இன்றைய பிரதமர் 3 டேர்ம் எலெக்ட் ஆயிருக்காரு. அவர் வந்து பார்லிமெண்டரி டிபேட்ஸ்ல என்கேஜ் ஆனது இல்ல. திருப்பி மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்கல்ல. சோ அது வந்து ஒவ்வொரு தலைவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிற மாதிரி அங்கீகாரத்துக்கே போல சார். நானே ஐயா மக்கள் அங்கீகாரத்துக்கே போல. காமராஜர் கூட தோக்கடிச்சாங்க மக்கள், பேரறிஞர் அண்ணாவை காஞ்சிபுரத்திலே தோக்கடிச்சாங்க. அப்போ அதனால அது நியாயம் சொல்ல முடியுமா? அது வெற்றி தோல்வின்றது ஜனநாயகத்தில் சகஜம் சார். நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு முதலமைச்சர்கிட்ட அவரால் முடியும். நான் வந்து விஜயை குறைச்சு மதிப்பிடல, அவரால் முடியும். அதனால அவர் பேசாததையே நம்ம வந்து ஹீரோயிசமா கொண்டு வந்தா அவரை நம்ம பேசவே விட மாட்டோம். அப்பனா அதனால அவர் இனிமேல் கான்வர்சேஷன், அதாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கருத்தரங்க மாதிரி பதில் சொல்றது, அதுக்கு வந்து அதிகாரிகள் இருக்கிறாங்க. சில குறிப்புகள் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. எம்எல்ஏக்கள் பேசினாலும் ஸ்பாட்லயே கொடுப்பாங்க, உடனே பதில் சொல்லணும். அதுதான் ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரி சொல்லுவாரு. அதனால இது வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு. ஃபைன் சார், I've exceeded time. ஃபெலிக்ஸ் சார் ரொம்ப சுருக்கமா, you have the last word. மற்ற அதாவது முதல்வர் வந்து பேச மாட்டாங்க, மற்ற துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் பேசுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கடந்த முறை அதாவது நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைச்சர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களா தான் இருந்தார். அவர் தான் சிஎம் தான் மாற்றுத்திறனாளி. எல்லா மாற்றுத்திறனாளிகள் குறித்த கேள்வியும் மானிய கோரிக்கைகளும் அவர் படிச்சதே இல்லை. வெவ்வேறு அமைச்சர்கள் தான் சமூக நலத்துறை அப்படிதான் படிப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ரெப்ரசென்டே பண்ணதில்லை. அதை யாரும் பேசுறது இல்லை. ரெண்டாவது, ஏடிஎம்கே ஏன் அமைதியா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. ஏடிஎம்கே அமைதியா இருந்துதான் ஆக வேண்டும், இல்லைன்னா சுக்கா அந்த கட்சி உடைஞ்சிரும். அந்த நிலைமைக்கு வந்து, ஏன்னா அவர் ஹீ இஸ் ரிப்பெண்டிங் நவ். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில் அவர் அமைதியா இருக்கான்னு சொல்றேன். தாய்மாமன் சீர்திட்டம் இல்லாத இல்லைங்க. இங்க லீக்கேஜ் இன்னைக்கு சிஎம் பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு, we are blocking the leakage. ஒவ்வொரு லீக்கேஜா அடைச்சு அதுல இருந்து வெளி தனிநபருக்கு போன வருமானத்தை எடுத்துட்டு வந்து கஜானாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு கஜானா காலின்னு சொன்னீங்க. 40 நாள் லீக்கேஜ் அடைச்சிருக்கீங்க. 40 நாள் பார்ட்டி ஃபண்ட் கிடையாது. அது யாருடைய பணம்? பார்ட்டி ஃபண்ட் கிடையாது. பார்ட்டி ஃபண்ட் ஒழிக்கப்பட்டது. பார்ட்டி அத்தனையும் போய் நோ லீக்கேஜ் ஸ்டாப் பண்றாங்க. அதை தான் முதல்ல சொன்னாரு. நான் தனியா வேணா இத பத்தி பேசலாம். நோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. சீருக்கு எங்க இருந்து வந்துச்சு பணம்? லீக்கேஜ் ஸ்டாப் பண்றோம். we are stopping the leakage and doing it. 40 நாள் கஜானாவை ஃபில் பண்ணிட்டீங்களா? சேலஞ்ச் பண்ணுங்க. வெள்ள சேலஞ்ச் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களால தாய்மாமன் சீரை கொடுக்க முடிகிறது. இந்த அளவுக்கு பச்சையா வந்து அப்போ நீங்க சொல்றது எல்லாமே பொய். இப்படி தான் அம்பலப்பட்டு போவீர்கள். பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபெலிக்ஸ் சார், தயவு செய்து நான் சொல்றேன் கேளுங்க. லீக்கேஜ் ஸ்டாப் பண்றோம். with that money we are doing it. அது இந்த மறு நீங்க இப்ப சப்பக்கட்டு கட்டுறீங்க. உங்க அமைச்சர்கள் அப்படி பேசல. இப்ப நீங்க கட்டற சப்பக்கட்டு அது. இதுக்கு உங்க அமைச்சர்கள் அப்படி சொல்லல. உங்க அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? கஜானா காலினாங்க. முதல்வரே அதான் சொன்னாரு, கஜானா காலினாரு. இப்போ எங்க வந்துச்சு பணம்? ஃபைன். ஃபெலிக்ஸ் சார் finish it. I want to end with this one word. ஏங்க இது வந்து this assembly இது ஏதோ ப்ரூவ் பண்ணுதுன்னா it's an end of an era. அதுக்கு அடுத்தது ஒரு நியூ பிகினிங். that will be a new beginning for Tamil Nadu. அதை தான் இத காட்டுதுன்னு நான் சொல்லிக்கிறேன். நல்ல தொடக்கமாக இருக்கட்டும், பாப்போம். லெட்ஸ் see. சஞ்சீவி and நந்தகுமார் சார் ரொம்ப சுருக்கமா 10 seconds exceeded time. நாள ரெண்டு பேருக்கு ஃபேரா இருக்குங்க. 10 seconds. நந்தகுமார் சார் சுருக்கமா சஞ்சீவி ஐயா பொன்வில்சன் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பேச உடனடியா பதில் கொடுக்கும் போது இது வந்து ஒரு டிபேட்டிங் ஸ்டேஜ் இல்ல. அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து போன ஆட்சியிலேயே வந்து திண்டுக்கல் லியோனியை தான் கொண்டு வந்து நீங்க முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கணும். நமக்கு வந்து we need an administrator, not a debater.
Point well அப்போ ஒரு taken. ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் ஒரு டிபேட்டருக்கும் உண்டான அப்ப ஒரு ஆதவ வித்தியாசத்தை அர்ஜுனாவை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆதவ அர்ஜுனாவை தான் உட்கார அதுதான் வச்சிருக்கணும். அப்போ என்ன மாதிரி நம்மளுடைய முதலமைச்சரை பத்தின என்ன புரிதல் நம்ம கிட்ட ஆதவ இருக்குதுங்கிறதே அர்ஜுனாவை தெரியாம உட்கார வச்சிருக்கோம். கேக்குற கேள்விக்கு உடனே வந்து இல்ல, debate எந்த பண்ணி அடிப்படையில? chance வேணும்னா, இல்ல இல்ல எந்த மக்கள் ஐடியோனியை கொண்டு இதுதான் வந்து உட்கார அவதூறு. வைக்கணும். இதுக்கு பேர் தான் அவதூறு. டைம் இல்ல. இதுதான் அவதூறு. நம்ம இதுக்கு என்ன பேர் தான் அவதூறு. எதிர்பார்க்கிறோங்கிறது கூட ஒரு புரிதல் இல்லாம Okay, நம்ம fine, கேக்குற fine, கேள்வி fine. உடனடியா Point well taken. விவாதம் சஞ்சீவி, பண்ணக்கூடிய முதலமைச்சர் முத்தாய்ப்பா வேணும்னா முடிச்சிருங்க. You have the இதான் last சார் word. உங்களுடைய எதிர்பார்ப்பு. Thank you, We sir. need an able இல்ல, முதலமைச்சர் ஓகே, தேங்க்யூ சார். We need ஒரு an able political leader administrator. கம்மியா பேசினாங்க அப்படின்னா, Okay, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆதவ அர்ஜுனா தான். தேங்க்யூ சஞ்சீவி. உங்களோட வேல்யூ ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனா முதலமைச்சர் பதவிக்கு வந்த பிறகு கண்டிப்பா பேசக்கூடிய ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வைச்ச விஷயங்கள் மற்ற அமைச்சர்களுக்கு வந்து பதிலளிச்சாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்காம ஒரு எக்ஸ்டம்போரா இன்னைக்கு பதில் பேசினாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு இதை வச்சு படிச்சாரு. படிக்கும்போது ஒரு விதமான டெல்னஸ் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் எக்ஸ்டம்போரா பேசும்போது ஒரு பீச்ன்றது ஜாஸ்தியா இருந்தது. அந்த அவுரா அப்படின்றது வந்து 2K கிட்ஸ் சொல்ற மாதிரி புரியணும். அந்த அவுரா வரணும் அப்படின்னா அவர் எக்ஸ்டம்போரா வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு உடனே பதில் சொன்னா அப்படின்னா அந்த அவுரா கிடைக்கும். சோ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அந்த விதமான ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ அதற்காக அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி மாதிரி முதலமைச்சர் வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்தை நான் பாக்குறேன். இது தொடக்கம் தான். நம்ம அடுத்த பட்ஜெட் செஷன் வரப்போகுது. இந்த அசெம்பிளியோடைய முதல் அமர்வு தான் இது. நம்ம தொடர்ந்து எப்படி அமைய போகுதுங்கிறத பார்க்கலாம். நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக அமைத்து கொடுத்த அனைத்து விருந்தினர்களுக்கும் பார்த்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம்.